So we'll continue with the day 3 itself. Sorry. Yeah. Okay. Yesterday we were looking at software management. Yeah. And almost Correct. reached the last part of நம்ம it. சாஃப்ட்வேர் சர்வீசஸ் ஆரம்பிச்சிட்டோம் ஆக்சுவலி ரைட். ஆமாமா. சாஃப்ட்வேர் சர்வீஸ் ஆரம்பிச்சோம். அந்த சர்வீஸ் ஆரம்பிக்கும்போது என்னன்னா, நம்ம இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சர்வீசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ஓகே சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது ஃபைல்ஸ் எங்கெல்லாம் விழுகுது அப்படின்னு தெரிஞ்சா தான் உங்களுக்கு அந்த சர்வீசஸ் மேனேஜ் பண்ண முடியும். ஓகே ஏன்னா இப்போ நம்ம எதுக்காக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும்னா அது ஒரு பேக்கேஜ் ஆர்பிஎம் பேக்கேஜ் சொன்னோம் இல்லையா? கரெக்ட். அந்த பேக்கேஜ் வந்து டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்ல ஃபைல்ஸ் போடும். எந்தெந்த இடத்துல இருந்து நம்ம என்னென்ன ஃபைல்ஸ் எடுக்க போறோம் அப்படின்னு தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ தட் ஓகே சர்வீசஸ் மேனேஜ் பண்ணது ஈஸியர். ஓகே இப்போ நேற்றுக்கு நம்ம பார்க்கும்போது இதான் நமக்கு டைரக்டரி ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கோம். கரெக்ட். நம்ம பார்க்கறது என்ன நம்மளோட பிரெயின் மாதிரியே ஒரு ஸ்ட்ரக்சர். இது வந்து ஒரு இன்வெர்டட் ரூட். நம்ம இன்வெர்டட் ட்ரீ இல்லையா? ரூட் வந்து டாப்ல இருக்கும். ஓகே அதுக்கப்புறம் பிரான்ச்சஸ் எல்லாம் கீழே இருக்கும். ஸோ நம்ம ட்ரீ அப்படியே அப்சைட் டவுன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ரூட் டைரக்டரி. நம்ம C:// அப்படிங்கிறோம். ஓகே C:// மாதிரி தான் இங்க இருக்கிற இந்த ரூட் டைரக்டரி. ஓகே அட்டாக்கர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெயினா இந்த டைரக்டரி தான் அட்டாக் பண்ணுவாங்க. ஏன்னா இதுல ஆக்சஸ் கிடைச்சிருச்சுன்னா they gain access to the entire மெஷின். அதுல ஓகே ஒரு மருந்து என்னன்னா ஹோம் டைரக்டரி. ஹலோ சொல்லுங்க. ஓகே ஓ ஹோம் எழுதுறது. ஓகே ஓகே. இப்போ நம்ம என்ன ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது அது சில லொகேஷன்ஸ்ல போடுவோம். அப்ப நம்ம இந்த லொகேஷன் பத்தி என்னென்ன டீட்டெயிலா பார்க்கலாம். நம்ம நேற்று கன்வியூ பண்ணும்போது பூட்டுங்கிறது வந்து நம்ம ஓஎஸோட பூட் இன்ஃபர்மேஷன். நம்ம டிஸ்க்ல பார்த்தோம் இல்லையா? எம்பிஆர் இந்த இந்த ஏரியால வந்து ஓஎஸோட பூட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஐடியலி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கர்னல், யூனிட் ரேம் எஃப்எஸ் இந்த மாதிரி 2-3 ஃபைல்ஸ் இருக்கும். நான் அதையும் உங்களுக்கு காமிச்சேன். நம்ம ஓகே. இது CD/boot. உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுதுங்க. இல்ல சைஃபன். இப்போ இது பாத்தீங்கன்னா கிரப் அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா? கிரப். எனக்கு அது இன்னும் டிஸ்ப்ளே ஆகலைங்க. எனக்கு அந்த கர்சர் கிரீன் கலர் இப்போ வந்துருச்சுங்க. ஓகே கிரப் வருது. ஓகே இந்த கிரப்ங்கிறது தான் வந்துட்டு கிராண்ட் யூனிஃபைடு பூட் லோடர். ஒரு மெஷின் பூட் ஆகும்போது இந்த இடத்துல தான் வந்துட்டு சாதாரணமா ஒரு 5 செகண்ட்ஸோ 3 செகண்ட்ஸோ நின்றுட்டு போகும். இந்த இடத்துல வந்து நம்ம we can pause the system and enter into single user mode. சிங்கிள் யூசர் மோடுங்கிறது என்னன்னா மெஷினை வந்துட்டு நம்ம ஏதாவது இது இருக்கும் இல்லையா சொல்றது ட்ரபிள் ஷூட்டிங். மெஷினே பூட் ஆகல ரீசன் வந்துட்டு ஏதாவது ஹேங் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்துதான் வந்து நம்ம will get into maintenance mode. ஓகே இந்த இடத்துல வந்து நமக்கு நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். இந்த இடத்துல நம்ம வந்து உங்களோட போட்டோ போடணும்னா போட்டுக்கலாம். ஸோ பூட் ஆகும்போது உங்க போட்டோட வரும். ஓகே 2 இம்பார்ட்டன்ட் ஃபைல் பாத்தீங்கன்னா அந்த VM Linux அப்படின்னு வருது இல்லையா? ஆமாங்க. இதுதான் வந்து கர்னல். இந்த ஃபைல் தான் கர்னல் ஃபைல். ஓகேங்க. கர்னலோட வெர்ஷன் பாத்தீங்கன்னா 3.10. ஓகே. இது வந்து EL7 என்டர்பிரைஸ் லினக்ஸ் 7. x86 64 வந்து உங்களோட ஆர்கிடெக்சர் 64 பிட் இன்டெல் ஆர்கிடெக்சர். ஓகேங்க. இந்த பாத்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து ஹார்ட்லி ஒரு 5 MB இருக்கு இல்லையா? இதுதான் கோர் ஓஎஸ்ஏ தான். ஓகே. அது மாதிரி இந்த யூனிட் ரேம் எஃப்எஸ் இருக்கு இல்லையா? இந்த ஃபைல் இதுதான் வந்துட்டு மெஷின் பூட் ஆகும்போது தேவையான பேசிக் சாஃப்ட்வேர் டிரைவர்ஸ் எல்லாம் இதுல தான் இருக்கும். அதாவது நம்ம மெஷினோட ஃபுல் டிரைவர்ஸ் இருக்காது. பிரிண்டரு, சிடி டிரைவர் அதெல்லாம் இருக்காது. மெஷின் பூட்டா இருக்கு என்னெல்லாம் நம்மளோட ஹார்ட் டிஸ்கோட டிரைவர் வேணும். அப்பதான் ஹார்ட் டிஸ்க்ல இருந்து டேட்டா பூட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பேசிக் ஃபைல்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ்லாம் இந்த யூனிட் ரேம் எஃப்எஸ்ல இருக்கும். ஸோ இதுல மெயினா இந்த ஃபோல்டர்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஃபைல் யூனிட் ரேம் எஃப்எஸும் VM Linuxம் கர்னல் அண்ட் பூட் ஃபைல். ஓகே. நீங்க இந்த ஓஎஸோட சைஸே பாத்தீங்கன்னா 5 MBயும் 17 MBயும் தான். லினக்ஸ் வந்து அவ்வளவு சிறுசு. அதனால தான் வந்து நம்ம லினக்ஸ் உங்களோட மொபைல் ஆண்ட்ராய்ட்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் லினக்ஸ் தான். அதனால வந்துட்டு ரொம்ப சின்னதா எம்பெட் பண்ணி நான் இப்போ சொல்றது இந்த 5 MB பெரிய ஓஎஸ் தான் லினக்ஸை பொறுத்த வரைக்கும்.
ஃபியூ கேபிஸ்ல வந்து நம்ம ஒரு ஓஎஸ கொண்டு வந்துர முடியும். ஓகே. நமக்கு என்ன தேவையோ அத மட்டும் இப்போ நம்ம ஒரு சின்ன சிப்ல வந்துட்டு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்க்காக மட்டும் யூஸ் பண்ணோம்னா, சின்ன ஓஎஸ் அந்த சின்ன கர்னலும், சின்ன ஒரு இது போட்டா போதும். 5 எம்பிங்கிறது ஒண்ணுமே இல்ல இல்லையா இன்னைக்கு. ஒரு கரெக்ட்டுங்க. சிப் போட்டா ஜிபில வந்துருது. ஆ. லினக்ஸ் வந்து எம்பெடட் இதுலலாம் நெறைய யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஓகே, ஓகேங்க. அதனால தான் நீங்க இப்போ ஒரு ஏடிஎம் சென்டர்ல போறீங்கன்னா, அவங்க வந்துட்டு சொல்றாங்களே, ஏதாவது சிப் கிப்பு குத்திருக்காங்களா பாருங்க. ஏன்னா, அதுக்குள்ள வந்து ஃபுல்லா அவங்களுக்கு தேவையான ப்ரோகிராம் ஃபுல்லா சின்ன சிப்ல வச்சுருவாங்க. ஓ! அது ஓகேங்க. வந்துட்டு அதான் எம்பெடட் அதனால தான் ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த டைம் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ல. ஓகே. லினக்ஸ் வந்துட்டு இட்ஸ் எ த்ரெட் அண்ட் ஆல்சோ எ குட் திங். கண்டுபிடிக்கிறவங்க போலீஸாவும் யூஸ் பண்றோம். திருடர்களும் இதே தான் யூஸ் பண்றாங்க. அது ஓகே. ஸோ பூட் வந்துட்டு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டைரக்டரி. இந்த ஓகே. இடத்துல வச்சு தான் பீப்பிள் வில் கரப்ட் தி ஓஎஸ். பட் நார்மலி இதோட பெர்மிஷன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் பெர்மிஷனா இருக்கும். ஓகேங்க. இது பார்த்தீங்கன்னா, ரூட்டுக்கு மட்டும் தான் ஆக்சஸ் இருக்கும். ஒன்லி ரீட் அண்ட் எக்ஸிக்யூட் பெர்மிஷன் தான். யாரும் இதுல வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஓ! ரீட் எக்ஸிக்யூட் மட்டும் தான் இருக்கும். ரைட்டே பண்ண முடியாது இதுல. யாரும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, ஓகே, ரீட் ஓகே. ரீட் வந்து இப்ப நம்ம லிஸ்ட் பண்ண மாரி லிஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ம். எக்ஸிக்யூட் வந்துட்டு அந்த மூட் ஆகும்போது நமக்கு இந்த கர்னல் இதெல்லாம் லோட் ஆகுறதுக்கு எக்ஸிக்யூட் பெர்மிஷன் தேவைப்படுது. அதுக்காக இந்த பெர்மிஷன். சரிங்க. இந்த பின் எஸ்பின் சொன்னேன்ல, இது வந்துட்டு நம்ம பேசிக் இதா தான் இருக்கும். சிடி பின். இதுல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கமாண்ட்ஸ் இருக்கும். அது கமாண்ட் இருக்கு நம்புறேன். wc-l 816 கமாண்ட்ஸ் இருக்கு. இது வந்து எல்லாமே வந்து பூட்டிங்க்கு தேவையான பேசிக் ஃபைல்ஸ் தான் இருக்கும் இதுல. ஓகேங்க. இது ls-l ல்ஸ்ன்னு ஒரு கமாண்ட் இருக்கு இல்லையா? ஆமாங்க. இதோட சைஸ் இந்த இந்த 117 இருக்கு. நான் இதுல ஆ. ls-l -usr bin ls. இப்போ இந்த ls இந்த ls வந்து சேம் தான். இப்போ ஓகே. வந்துட்டு இதனால வருது. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, பின் ls ஓட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே. இந்த ls ஓட சைஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். ஏன்னா இதுல வந்து லைப்ரரிஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி வரும். ஓகே. ஸோ அந்த மாதிரி இப்போ ஏதாவது வேற ஏதாவது கமெண்ட் ஏதாவது டிஃபரன்ஸ் காமிக்க முடியுமா? நான் பார்த்துட்டு உங்களுக்கு அப்புறமா அப்டேட் பண்றேன். சரிங்க, யூசுவலி சரி. அப்படிதான் டிஃபரன்ஸ் வரும். ஓகே. அதே மாதிரி எஸ்பின் கமெண்ட் சிடி எஸ்பின் போனீங்கன்னா சூப்பர் யூசர் ஃபைல் பூட்டிங் தேவையான டைப் இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் இங்க வச்சிருப்பாங்க. ஓகே, ஓகேங்க. இதே இது வந்து யூஎஸ்ஆர் பின், யூஎஸ்ஆர் எஸ்பின், யூஎஸ்ஆர் லிப்ல பாத்தீங்கன்னா இந்த கமெண்ட்ஸோட ஹையர் வெர்ஷன்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்க. ஹையர் வெர்ஷன்ஸ்னா எப்படி? ஹையர் வெர்ஷன் என்னன்னா இப்ப நான் சொன்னேன்ல இப்ப எல்எஸ் அப்படிங்கிற கமெண்ட்ல நம்ம வந்து லைப்ரரிஸும் ஆட் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் வந்துடும். ஓ! ஓகே, ஓகே, ஓகே. பூட்டிங் புரியுது. டைம்ல அந்த ஆப்ஷன் ஆர்குமெண்ட் தேவைப்படாது. நம்ம லைப்ரரி எல்லாம் பூட்டிங் டைம்ல லோட் பண்ணா ரொம்ப புரியுது, மெமரி. புரியுது, புரியுது. அதனால வந்துட்டு 2 வெர்ஷனா எப்பவுமே வச்சிருப்பாங்க. ஓகே, பூட்டிங்க்கு தேவையான ஃபைல்ஸா இருந்ததுன்னா அத வந்துட்டு பின்ல எஸ்பின்ல வச்சிருவாங்க. ஓகே, பூட்டிங் தேவையில்ல ரியல் டைம் அப்ளிகேஷன் டேட்டாபேஸ் தான் யூஸ் பண்ண போகுது அப்படின்னா அத வந்துட்டு யூஎஸ்ஆர் பின், யூஎஸ்ஆர் எஸ்பின்ல கொண்டு வந்துருவாங்க. ஓகேங்க. நான் சொன்ன இந்த ஒரு பாயிண்ட் யூஎஸ்ஆர்னா யூசர் கிடையாது. யூனிக்ஸ் சிஸ்டம் ரிசோர்ஸ். கரெக்ட், கரெக்ட். இப்போ நம்ம ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றோம் இல்லையா? அந்த சாஃப்ட்வேர் மேனேஜ்மென்ட்ல ஆர்பிஎம் இல்லாட்டி எம்னு போட்டு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணும்போது அது வந்துட்டு கமாண்ட்ஸ் நம்ம ஏதாவது கமாண்ட்ஸ் இருந்ததுன்னா அந்த கமாண்ட் எல்லாம் வந்து பின் யூஎஸ்ஆர் எஸ்பின் அங்கதான் ஸ்டோர் பண்ணும். ஓகே. ஜிலிப் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணா அது யூஎஸ்ஆர் லிப்ல போய் ஸ்டோர் பண்ணும். ஓகே. ஸோ அது அந்த பாத்திரம் கொண்டு கரெக்டா போட்டோம். ஆ. வாருங்கிறது வேரியபிள்னா இட் கீப்ஸ் சேஞ்சிங். அதாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா மத்த எல்லா ஓஎஸ் ஃபைல் சிஸ்டமுமே வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், அதிகமா சேஞ்ச் ஆகாது. ஆனா ஓகே. இந்த வார் அப்படிங்கறது டெய்லி அதாவது எவ்ரி செகண்ட் பேசிஸ்ல சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். ஓகே. ஏன்னா லாக் ஃபைல்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். உங்களோட செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ல இந்த இடத்துல தான் நீங்க வந்துட்டு ஏதாவது செக்யூரிட்டி இம்பாக்ட் நடந்திருக்கா, லாக் ஃபைல்ஸ், ஆடிட் லாக்ஸ், இமெயில் லாக்ஸ் இதெல்லாம் இங்க பாத்துக்கலாம். ஓகேங்க. அது மாதிரி கிராஷ் இருக்கு. நம்ம ப்ராசஸ் பார்க்கும்போது கிராஷ் பார்ப்போம். கிராஷ் என்னன்னா இப்போ மெஷின்ல வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா மெஷின் வந்துட்டு டக்குன்னு ஆஃப் ஆயிரும். ஓகே. மெஷின் திரும்பி ரீபூட் ஆகி வரும்போது எதனால இது ஆச்சு அப்படின்னு நம்ம தெரியணும் இல்லையா? ஆமாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம்னா கிராஷ் நம்ம இந்த ஏரோப்ளைன்ஸ்ல எல்லாம் பிளாக் பாக்ஸ் இருக்கு. ஆ, ஆ, ஆ. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற நம்ம ஓஎஸ்ல இருக்கிறது தான் கிராஷ். ஓகேங்க, ஓகேங்க. இந்த ஃபோல்டர்ல என்ன பண்ணுவோம்னா சாதாரணமா அந்த மெமரி டம்ப் பண்ணி வச்சிருவாங்க. அதாவது மெஷின் ஆஃப் ஆகும்போது மெமரி ரேம்ல என்ன கண்டென்ட் இருந்தோ அதை இங்க டம்ப் பண்ணி வச்சிருவாங்க. ஓகே.
ஸோ உங்களுக்கு இந்த ரேம் வந்து பார்த்தீங்கன்னா, பைனரிஸ்ல இருக்கும். 1010 அந்த மாரி இருக்கும். நம்மால வந்து படிக்க முடியாது. ஓகே. இதுக்கு ஒரு செப்பரேட் டூல் இருக்கு. கிராஷ் டெர்ம் அனலைசர் அப்படின்னு. அத வச்சுட்டு திரும்பி இந்த ரேம் கன்டென்ட்ட ரீடபிள் ஃபார்மேட்டா மாத்தி, ஆ ஓகே. கிராஷ் ஆற டைம்ல என்ன என்ன இருந்தது? என்ன அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருந்தது? யாரு லாகின் பண்ணியிருந்தா? ஆ ஓ! என்ன மாரி ஃபங்ஷன் என்ன ப்ராப்ளத்த கிரியேட் பண்ணுச்சுங்கிறத நம்ம என்ன சொல்லுவாங்க? அந்த மாரி ஒரு என்ன அனாலிசிஸ் சொல்லுவோம்? ஆ ப்ராப்ளம் மேனேஜ்மென்ட்ல சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி ஒரு கிராஷ் டெர்ம் அனாலிசிஸ் பண்ணுவோம். ஓகே, ஓகேங்க. ரூட் காஸ் ஃபைண்ட் பண்றது. ஆர்பி ரூட் காஸ் அனாலிசிஸ். ரூட் காஸ் அனாலிசிஸ் ஆர்சி. ஸோ அந்த இதுக்கு வந்து இந்த வார் டைரக்டரி உங்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைரக்டரி. ஏன்னா ஓகே. இதுதான் வந்துட்டு உங்களோட இது இருக்கும். நீங்க ஆடிட் பண்ற டைம்ல லாங் ரொட்டேஷன் எனேபிள் பண்ணியிருக்கோமா? அ அதாவது 15 டேஸ் ஒன்ஸோ இல்ல 30 டேஸ் அதாவது பழைய லாக்ஸ் போகக்கூடாது. அட்லீஸ்ட் ரிட்டென்ஷன் பீரியட் வந்து ஒரு 30 டேஸோ, 6 மந்த்ஸோ, 1 இயரோ டிபெண்ட்ஸ் ஆன் தி யூசேஜ்ல இருக்கணும். ஓகே. ஸோ நீங்க அத வந்து இந்த வார்ல பார்ப்பீங்க. ஓகே. திரும்பி நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது, இந்த வார் ஃபோல்டர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சுருவோம். என்னோட அப்ளிகேஷன் எங்க வந்து கோட் டம்ப் பண்ணணும், எந்த இடத்துல வந்து லாக் ஃபைல்ஸ் போட்டு வைக்கணும், என்ன லாக் ஃபைல் நேம்ல வேணுங்கிறது எல்லாமே அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணும்போது ம். வந்துரும். ஓகே. ஓபிடிங்கிறது தான் வந்து நம்ம சி ப்ரோகிராம் ஃபைல்ஸ் மாரி டிஃபால்ட் டைரக்டரி ஃபார் இன்ஸ்டாலிங் அன் அப்ளிகேஷன். இப்ப நீங்க ஓகே. ஆரக்கிள் இன்ஸ்டால் பண்றீங்கன்னா, /opt/oracle அப்படின்னு வந்துரும். ஓகே. SAP இன்ஸ்டால் பண்ணா /opt/SAP அப்படின்னு வந்துரும். இல்ல நம்மள ஏதாவது புது ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணி அங்க இன்ஸ்டால் பண்ணும்போது சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம எதுவுமே குடுக்காட்டி டிஃபால்ட் வந்துட்டு ஓபிடி டைரக்டரி. ஓகேங்க. இடிசிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைரக்டரி. நான் இப்போ இந்த செஷனுக்கு மெயினா எடுக்கிறதே இந்த இடிசி தான். ஏன்னா, நம்ம சர்வீசஸ் எல்லாமே இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் சொன்னேன் இல்லையா? ஆமாங்க. அது ஃபுல்லாவே இடிசிங்கும். இடிசினா எக்ஸெட்ரா அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஆ. பட் ஐடி பார்த்தீங்கன்னா, தட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் டைரக்டரி. ஆ ஓகே. அந்த லினக்ஸ் பில்ட் பண்ற டைம்ல வந்துட்டு ஹேக்கர்ஸ டிசீவ் பண்றதுக்காக வச்சாங்க. இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஓ! இடிசின்னா எக்ஸெட்ரா தானே யாருமே பார்க்கக்கூடாது அப்படின்னு அந்த மாரி. பட் ஐடியலி பார்த்தீங்கன்னா, இடிசிக்கு தான் வந்துட்டு நம்ம கோர் கான்ஃபிகரேஷன் இன்ஃபர்மேஷனே இருக்கும். ஓ! நான் அன்னைக்கு சொன்ன மாரி லினக்ஸ் எக்ஸாம்ல எல்லாரும் ஃபெயில் ஆறதுக்கு காரணம் என்னன்னா, எல்லாம் கரெக்ட்டா பண்ணிருவாங்க. இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் அப்டேட் பண்ணாம விட்டுருவாங்க. ஆ ஓகே. ரீபூட் பண்ணா எல்லா சிஸ்டம் பழைய மாரி வந்து நின்றும். ஃபைல். ஓகே, ஓகே, ஓகே. இப்ப நான் இன்னைக்கு ஒரு ஐபி அட்ரஸ் செட் பண்றேன். ம். ஐபி மெஷின் ஆன்ல இருக்கிற வரைக்கும் அப்படியே ரன் ஆயிட்டு இருக்கும். அது மாதிரி லினக்ஸ் சிஸ்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, 365 டேஸ், 500 டேஸ், 1000 டேஸ் எல்லாம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணாமயே ஒர்க் ஆயிட்டு இருக்கும். ஓ! 1000 டேஸ்க்கு அப்புறம் நீங்க ரீஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, ஐபி அட்ரஸ நீங்க அந்த செட்டிங்ல போடாட்டி 1000 டேஸ்க்கு அப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணும்போது, அ பழைய ஐபி வந்து அதான் வரும். ஓகே. புரியுதுங்க. ஆ. இந்த லினக்ஸ பொறுத்தவரைக்கும் இருக்கிறதுலே டஃபஸ்ட் ஜாப் என்னன்னு கேட்டீங்கன்னா, சர்வர் ம். ரீபூட் தான். ஓ! ஒரு ஓகே. லினக்ஸ் ரிஜிஸ்டர் சர்வர் ரீபூட் பண்ணு அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான் அவனுக்கு தூக்கம் போச்சு. ஓ! நைட்மேர். ஏன்னா ஏன்னா இது வந்து இந்த 1000 நாள்ல எத்தன என்ஜினியர்ஸ் வந்து அதுல வொர்க் பண்ணியிருப்பான். எவன்லாம் கரெக்ட்டா என்ட்ரி போட்டிருப்பான், போட்டிருக்க மாட்டான்னு தெரியாது. ஆ ஸோ கரெக்ட். அதனால தான் நான் வந்து ட்ரெய்னிங்லாம் எடுக்கும்போது எப்பவுமே இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல ஒரு மெயின் பாயிண்ட்டா சொல்றதே, ஏதாவது ஓகே. ஒரு கொஸ்டின் இன்டர்வியூவர் கேட்கறாரு அப்படின்னா, இப்ப ரூட் பாஸ்வேர்ட ரீசெட் பண்ணணும் அப்படின்னா, ம். ரீபூட் பண்ணி சிங்கிள் யூசர் மோட்ல போய் பாஸ்வேர்ட ரீசெட் பண்றேங்கிற ஆன்சர் சொல்லாதீங்க. ஆ. ஏன்னா ரூட் பாஸ்வேர்ட ரீசெட் பண்றதுக்கு வேற ஆப்ஷன் இருக்கு. நம்ம சூடோல பண்ணிக்கலாம். ஆனா நீங்க ரீபூட் பண்ணீங்கன்னா என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு நமக்கே தெரியாது. ஓகே. கரெக்ட். ம். ரீபூட் பண்றதுக்கு முன்னாடி நெறைய ப்ரொசீஜர் இருக்கு. நெறைய ஃபைல்ஸ செக் பண்ணணும். நெறைய கமாண்ட்ஸ் எடுத்து அதோட அவுட்புட்ட ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஏன்னா ரீபூட் ஆன பிறகு சில ஃபைல்ஸ் மவுண்ட் ஆகாட்டி நம்ம இத பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகே. இல்லாட்டி சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10, 50 ஃபைல் சிஸ்டம் மவுண்டா இருக்கும். எந்த ஃபைல்ஸ்ல எந்த டிஸ்க்கோட எல்லாம் தெரியாது. ஆ கெட் ஓகே. லாக். ஸோ அதனால ஓகே. வந்து இடிசி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ம். நான் இந்த ப்ராசஸ் எடுக்கும்போது, சர்வீஸ் எடுக்கும்போது என்னன்னா, நம்ம ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணா, அது வந்து இடிசில சில ஃபைல்ஸ் போட்டு வச்சுரும். சரிங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த இடிசிக்குள்ள போய் அந்த ஃபைல ஓப்பன் பண்ணி, ஃபைல எடிட் பண்ணும்போது, அந்த மெஷினோட கான்ஃபிகரேஷன் செட் பண்றோம். இந்த ஓகே. சர்வர் இப்படிதான் வொர்க் பண்ணணும். இவங்களுக்கெல்லாம் தான் ஆக்சஸ் இருக்கணும். இந்தந்த ஐபி தான் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ செட்டிங்கே பார்த்தீங்கன்னா 100, 200 செட்டிங் இருக்கும். எல்லாமே நமக்கு தேவையில்ல. ஓகே. டிஃபால்ட்டா ஒரு 5 செட்டிங்ஸ் ஒவ்வொரு சர்வர்ஸ் கான்ஃபிகரேஷனுக்கு இருக்கும். அது பண்ணாலே வொர்க் ஆயிரும். ஓகே. மீதி இருக்க செட்டிங் எல்லாமே செக்யூரிட்டி செட்டிங்ஸ். ஓகேங்க. ஐடியலா பார்த்தா யாரும் பண்ண மாட்டாங்க. நம்ம ஓ! ஆடிட்டர் போகும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க ஏன் இந்த செட்டிங் எனேபிள் பண்ணல? இதுல ஏன் எஸ்எஸ்எல் எனேபிள் பண்ணல? ஏன் இந்த ஐபிய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல? நீங்க அந்த மாரி வந்துட்டு இம்ப்ரூவைசிங் இது குடுத்துட்டே இருக்கலாம். அதனால செக்யூரிட்டி கைஸ்க்கு எப்பவுமே எவர்கிரீன் ஃபீல்டு தான். ஆ. இது வந்துட்டு ஏன்னா எல்லாருமே எல்லாமே பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. நான் அதனால தான் என் ப்ராடக்ட் வந்து செக்யூரிட்டில பண்றேன். அதுவும் லினக்ஸ்ல பண்ணீங்கன்னா எவர்கிரீனா இருக்கும். எப்பவுமே நம்ம ஏதோ ஒரு கரெக்ட். குத்தம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கோம். ஆ. மாத்துறது ரொம்ப கஷ்டம்.
குத்தம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகே. அந்த இடிசி தான் வந்து நம்மளோட இம்பார்ட்டன்ட் ஃபோல்டர். ஓகேங்க. அப்புறம் ஹோம் டைரக்டரி தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா, உங்களோட யூசரோட நீங்க இப்ப விண்டோஸ்ல பண்ணா சி யூசர் சதீஷ் அப்படின்னு இருக்கும். நான் லாகின் பண்ணா சி யூசர் வினோத் அப்படின்னு இருக்கும் ஒரே லேப்டாப்ல. கரெக்ட். நம்ம என்னோட மை டாக்குமெண்ட்ஸும் உங்க மை டாக்குமெண்ட்ஸும் வேற வேற இடத்துல வச்சிருப்போம். என்னோட டவுன்லோடு உங்க டவுன்லோடு வேற வேற இடத்துல வச்சிருப்போம். அந்த யூசரை செக்ரிகேட் பண்றோம். பட் விண்டோஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த யூசர் ப்ரொஃபைலை செக்ரிகேட் பண்ணாலும் நம்ம வந்துட்டு மெஷினை ஃபுல்லாவே ஆக்சஸ் பண்றதுனால நான் ஒரு வைரஸை கொண்டு வந்தேன்னா அது உங்களே அஃபெக்ட் பண்ணும். ஓகே. பட் லினக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கண்டெயின் பண்ணிடுது. உங்க ஹோம் டைரக்டரிக்கு தான் உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கு. அதை தவிர நீங்க வேற எந்த ஃபைலையும் உங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்படி பண்ணணும்னா உங்களுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன்ஸ் தேவைப்படுது. ஓகே. அதாவது நான் இப்படி யூசர் நீங்க அந்த ஃபைலோட ஓனரா, அந்த ஃபைலோட குரூப்பா, இல்ல ஃபைலோட அதர்ஸ்ல இருக்கீங்களா அப்படின்னு பார்த்து தான் உங்களுக்கு பர்மிஷன் வரும். அது இன்னைக்குள்ள செஷன்ல அந்த செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ல பார்க்கலாம். சரி. So you got a very fair idea நம்மளோட ஃபைல் சிஸ்டம் ஸ்ட்ரக்சர். எஸ். பர்ஃபெக்ட். இப்போ நம்ம இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டலேஷன் போனோம்னா நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றதுக்கு யூஸ் பண்ற இது பாத்தீங்கன்னா நம்ம நேற்றுக்கு பார்த்தோம்ல ஆர்பிஎம் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம இதை இன்ஸ்டால் பண்றோம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் ரெபாசிட்டரி கான்ஃபிகர் பண்ணுவோம். கரெக்ட். அந்த ஸ்டெப்ஸ் இங்க இது ரெபாசிட்டரி எப்படி கான்ஃபிகர் பண்ணுவோம்? etc m.repos.d ல போய் நான் அது இங்க எழுதிடும். வினோத் சாரிங்க, எனக்கு ஆக்சுவலா உங்க ஸ்கிரீன் வந்து பிளாக்கா தான் இருக்குங்க. அப்படியா? ஆமா. இப்போ வந்துச்சு. ஓகே, இப்போ ஓகே. கொஞ்சம் ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட்டுங்க. சரி, நீங்க அந்த ஸ்கிரீன் ரிஃப்ரெஷ் ஆகுதா அதை பார்த்து அப்படியே சொல்லுங்க. சரி, இப்போ எனக்கு தெரியுதுங்க. m repository இன்ஸ்டால் பண்ணோம். repository நம்ம repository எப்படி பண்ணுவோம்? நம்ம வந்துட்டு etc m.repos.d ஓகே. இதுல போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஃபைல், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றோம், சதீஷோட ஒரு சாஃப்ட்வேர்னு வச்சுக்கோங்களேன், சதீஷ்.repo அப்படின்னு கிரியேட் பண்ணுவோம் ஒரு ஃபைல. இந்த ஃபைல்ல வந்து நம்ம என்னென்ன என்ட்ரி பண்ணுவோம்னா நேம் என்னது, பேஸ் யூஆர்எல் என்னது, அப்புறம் இந்த எனேபிள்டா டிசேபிள்டா, ஜிபிஜி செக் பண்ணணுமா, நம்ம நேற்றுக்கு பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி என்ட்ரிஸை போட்டுட்டு நம்ம செகண்ட் என்ன பண்ணுவோம்னா அந்த ரெபாசிட்டரியை எனேபிள் பண்ணுவோம். clean all அப்படி ஒரு கமாண்ட் ஃபர்ஸ்ட் ரன் பண்ணுவோம். அப்புறம் repo list அப்படின்னு பண்ணுவோம். இது பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளோட கேஷை கிளீன் பண்ணுவோம். அதாவது வந்து இப்போ பழைய ரெபாசிட்டரிஸோட இன்ஃபர்மேஷன்லாம் ரிமூவ் பண்ணிட்டு repo list கொடுக்கும்போது இந்த ஃபோல்டர்ல இருக்கிற எல்லா .repos-ஐயும் ரீட் பண்ணி அந்தந்த பார்ட் என்ன பேஸ் கொடுத்தோமோ அங்க போய் அது ஒரு XML ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டு வந்து அந்த XML ஃபைலோட இன்ஃபர்மேஷனை மெஷின்ல லோட் பண்ணி வச்சுக்கோம். கரெக்ட். ஸோ வந்து எனக்கு வந்து என்னென்ன ரெபாசிட்டரி இருக்கு, என்னென்ன ரெபாசிட்டரி என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குங்கிற அந்த இன்சைட் மட்டும் நான் வாங்கி வச்சிருப்பேன். இதான் வந்துட்டு யூஸ்வலி நம்ம செகண்ட் பண்றது. ஓகே. நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா தேர்ட் ஸ்டெப் நம்ம வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவோம். அப்புறம் என்ன இன்ஸ்டால் சாஃப்ட்வேர் நேம். ஓகே. இது இன்ஸ்டால் பண்ணும்போது அது வந்துட்டு டிபெண்டன்சி செக் எல்லாம் பண்ணிட்டு சொல்லும் நான் இந்த சாஃப்ட்வேர்ல இன்ஸ்டால் பண்ண போறேன், உங்களுக்கு ஓகேயா அப்படின்னு கேட்கும். ஓகே. நம்ம என்ன பண்ணுவோம் எஸ் கொடுப்போம். பட் இது வந்து நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா இந்த டிபெண்டன்சி வேற ஏதாவது அஃபெக்ட் ஆகுதாங்கிறதெல்லாம் வந்து செக் பண்ணணும். யூஸ்வலி சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் போயிட்டு தான் வரும். ஸோ சேஞ்ச் என்ஜினியர்ஸ் வந்துட்டு அவங்க இதே மாதிரி ஒரு குவாலிட்டி சிஸ்டத்துல போட்டுட்டு இல்லை டெஸ்ட் சர்வர்ல போட்டுட்டு எல்லாம் ரன் பண்ணி பார்த்து ஓகேன்னு சொன்னப்பறம் தான் இந்த பேக்கேஜ் நம்ம இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. ஓகே. இப்போ நம்ம நீங்க லேப் எல்லாம் பண்ணும்போது சும்மா கண்ணபடி அடிச்சு விட்டுருவோம் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி அடிச்சிருவோம். பட் ரியல் டைம்ல வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்லாம் போகும். ஓகே. இப்போ இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும்னு என்ன ஆகும்னா நான் சொன்ன மாதிரி கமாண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் யூஎஸ்ஆர்பின்ல போட்டுரும். மெயின் கோர் அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன்லாம் /opt-ல போட்டுரும். கான்ஃபிகரேஷன் ஃபைல்லாம் கொண்டு போய் ETC-ல போட்டுரும். ஓகே. இப்போ இங்க இருந்து நம்ம வந்து ப்ராசஸ் அந்த சர்வீசஸ் செக்ஷனுக்கு போறோம். என்னன்னா நம்ம வந்து எடிட் பண்ணுவோம். ஓகே. VAங்கிற கமாண்ட் தான் எடிட் பண்றதுக்கு /etc/ அந்த கான்ஃப் ஃபைல்ஸ். ஓகே. start.conf அப்படின்னு போறோம். ஓகே. அது வந்து என்னன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிஃபரெண்ட் கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்கும். நார்மலி பார்த்தீங்கன்னா .conf இருக்கும், இல்லாட்டி .config இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்டென்ஷன் கான்ஃப் அப்படின்னு தான் நார்மலி முடியும். ஓகே. நம்ம அந்த ஃபைலை எடிட் பண்ணோம்னா அதுக்குள்ள நிறைய பாராமீட்டர்ஸ் இருக்கும்.
நமக்கு என்ன பாராமீட்டர் வேணுமோ அந்த பாராமீட்டர் மட்டும் எடிட் பண்ணா போதும். ஓகே, ஓகே, இப்ப ஓகே. நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம அன்னைக்கு அந்த VSFTPDன்னு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா? கரெக்ட். நம்ம sudo yum install அந்த ஸ்கிரீன் வந்தா சொல்லுங்க. Go back to the back. ஸ்கிரீன் வந்துருச்சு அந்த புட்டி இல்ல ஸ்கிரீன். நம்ம லினக்ஸ் ஸ்கிரீன் தான் இருக்குங்க. ஓகே. நானு மொபைல்லயும் வச்சிருக்கேன். மொபைல்ல வந்துருச்சு. ஓ. உங்க நெட் ஃபாஸ்டா இருக்கா? இந்த இப்போ வந்திருக்குங்க. வேற இல்ல. sudo yum install vsf tpd. அதான் அதுல நம்ம நிக்குது. ஓகே. நம்ம இங்க என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்துட்டு we'll install the software. ஓகே. நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் வந்து இன்ஸ்டால்னு சொல்லிரும். எனக்கு பிரேக் ஆகுதுங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதா? உங்க நெட் ஏதோ பிரச்சனை இருக்கான்னு எனக்கு இங்க என்னோட மொபைல்ல நான் வந்துட்டு வேற நெட் கனெக்ஷன்லாம் இங்க ஓபன் பண்ணிருக்கேன். ஓகே. எனக்கு அப்பப்போ ஒரு கிளிக்கேட்டே வருது. சரிங்க, கண்டிப்பா பண்ணுங்க. ஏதாவது இல்ல வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னா உங்களுக்கு கிளியரா கேட்காது. நீங்க வெறும் டிஸ்கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்றீங்களா டீம்ஸ்ல? நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ உடனே கனெக்ட் பண்றேன். கொஞ்சம் நீங்க நெட்டையும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு பண்ணுங்க. அந்த ஃபுல்லா. ஓகே. டிஸ்கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணுங்க. ஓகே. தேங்க்ஸ். சதீஷ். ஓகே. இப்ப கிளியரா இருக்கா? கொஞ்சம் பரவாயில்ல. நெட் நம்ம 2 பேர் செல்ல யாருக்கும் பிரச்சனை இல்லை. ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த சாஃப்ட்வேர் ஆல்ரெடி இன்ஸ்டால்டா இருக்கு. உங்க ஸ்கிரீன் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க.
ஓ ஷேர் ஆகலையா? ஆகலைங்க. இப்போ உங்களோட ஒயிட் போர்ட் தெரியுது. ஓகே பர்ஃபெக்ட். இப்போ நான் அந்த புட்டி ஸ்கிரீனுக்கு வந்திருக்கேன். ஜஸ்ட் மூவ். இப்போ புட்டி ஸ்கிரீன் வந்துருச்சு. ஓகே. பாத்தீங்கன்னா நான் அந்த VSFTPD சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் சொன்னேன். ஆல்ரெடி இன்ஸ்டால்ட் அப்படின்னு வந்துருச்சு. கரெக்ட்டுங்க. ஓகே. ஸோ நார்மலி இன்ஸ்டால் பண்ணும்போது சில ஃபைல்ஸ் அங்கங்க போட்டு வச்சிருக்கோம். அதுல நான் சொன்ன மாதிரி பின்ல வந்து பாத்தீங்கன்னா VSFTPD கமாண்ட் இருக்கும். நம்ம இப்போ எடிட் பண்ண போறது ETCல. ஓகே. cd/etc போனீங்கன்னா ls VSFTPD இருக்கு. ஒரு கான் ஃபைல் இருக்கு. எனக்கு இன்னும் வரலங்க. இப்போ வந்துச்சு. ஓகே. ஓகே. பாத்தீங்கன்னா ETC ஃபோல்டருக்குள்ள நமக்கு VSFTPD அப்படின்னு ஒரு கான் ஃபைல் இருக்கு. ஓகே. நம்ம இந்த ஃபைலை வந்து எடிட் பண்ணணும். இதுல வந்துட்டு என்னென்ன செட்டிங்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். ஒவ்வொரு தடவையும் வந்து நம்ம ட்ரைனிங்ல வந்து சொன்னோம்னா மாறிட்டே இருக்கும். நான் உங்களுக்கு வந்து ஈஸியா ஒரு அப்ரோச் சொல்லிடுறேன். ஐடியலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு we should take a backup of the file. ஏன்னா ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஃபைலை திரும்பி ரீஸ்டோர் பண்றது. இது நிறைய பேர் இந்த ஸ்டெப்பை பண்ணவே மாட்டாங்க. ஓகே. VSFTPD.conf அதை எடுத்துட்டு யூஸ்வலி என்ன பண்ணணும்னா அதே மாதிரி ஃபைல் VSFTPD.conf இன்னைக்குள்ள டேட் போட்டு வச்சிரும். 10 December 2020 இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம்னா ஒவ்வொரு தடவை எடிட் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபைல் வந்துட்டே இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு டேட்டுக்கு போனா கூட போய்க்கலாம். ஓகே, புரியுதுங்க. ஒரு வெர்ஷன் மாதிரி வச்சுக்கணும். ஆமா, ஒரு வெர்ஷன் மாதிரி எப்பவுமே வந்து நம்ம இது பண்ணி வச்சுக்கணும். ஓகே. சாரி, காப்பி கமாண்டே காப்பி. ஓகே. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஃபைலை வந்துட்டு we should take the backup. இதுதான் வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்ம எப்பவுமே வந்து புதுசாக இன்ஸ்டால் பண்ணாலுமே we should take the backup. ஏதாவது தப்பு பண்ணிட்டா கூட இந்த ஃபைலை ரீஸ்டோர் பண்ணா போதும். ஓகே. நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், sudo vi இந்த ஃபைல் நேம் வந்துட்டு VSFTPD.conf எடிட் பண்ணணும். ஓகே. sudo vi அந்த ஃபைல் நேம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இந்த லைன்ஸ் வருது இல்லையா? ஸோ அதனால தான் சொன்னேன் நம்ம முதல்ல எதுவுமே ஹெல்ப்புக்கு வெளியே போக வேண்டாம்னு. இந்த ஹேஷ் போட்டு வருது இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் இது வந்து என்ன ரிமார்க் செக்ஷன்ல கமெண்ட்ஸ். இந்த லைன்ஸ் எல்லாமே வந்து சிஸ்டம் வந்து ரீட் பண்ணவே பண்ணாது. இது வந்து உங்களுக்கான லைன்ஸ். ஓகே. அதே மாதிரி இந்த ஈக்குவல் டு போட்டு வர்ற லைன்ஸ் இருக்குல்ல, இதுதான் வந்து உங்க வேரியபிள்ஸ். ஓகே ஓகே. நீங்க இப்ப இதை டிசேபிள் பண்ணா இதுக்கு முன்னாடி வந்து ஹேஷ் போட்டா போதும். ஓகே, புரியுது. இந்த இதுக்கு முன்னாடி இருக்கிற லைன் தான் வந்து இந்த எதுக்காக இது யூஸ் பண்றோங்கிற இன்ஃபர்மேஷன் இங்க கொடுத்துருக்கோம். ஓகே. Allow anonymous FTP. Beware allowed by default if you comment this out. நீங்க இதை வந்துட்டு கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அனானிமஸ் எனேபிள் ஆயிரும். அனானிமஸ்னா நீங்க வந்து ரெஜிஸ்டர்ட் யூசரா இல்லாம கூட நீங்க இந்த மெஷின்ல இருந்து டேட்டா எடுக்கலாம். இப்போ நம்ம CentOS 7 டவுன்லோட் பண்ணோம் இல்லையா மீடியா, நீங்க அதுல லாகின்லே பண்ணல, டேட்டா போய் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டீங்க. கரெக்ட். அதான் வந்து அனானிமஸ் ஆக்சஸ். இப்போ இதே இது வந்துட்டு இது டிசேபிள் பண்ணியிருந்தோம்னா அது உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும் கிளிக் பண்ணும்போது. ஓகே ஓகே ஓகே. நீங்க அந்த சிஸ்டத்துல ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்டா வேலிடேட் பண்ணி தான் அது டவுன்லோட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி செட்டிங்ஸ் வந்து நீங்க இதுக்குள்ள போய் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. பாத்தீங்கன்னா நிறைய ஏகப்பட்ட செட்டிங் இருக்கு பாத்தீங்களா, ரைட்டபிள், ரைட் எனேபிள், லோக்கல் வியூ மாஸ்க், இந்த மாதிரி நிறைய செட்டிங்ஸ் இருக்கு. நம்ம இதுல வந்து டிஃபால்ட்டா 1-2 செட்டிங் அவனே எனேபிள் பண்ணியிருப்பான், அதை வச்சு இட் வில் வொர்க். ஓகே ஓகே ஓகே. பட் ஸ்டில் நம்ம வந்துட்டு இன்னும் அடிஷனல் செக்யூரிட்டி செட்டிங்ஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டே இருக்கலாம். இந்த ஐடில் செஷன் டைம் அவுட்டை வந்துட்டு எனேபிள் பண்ணுங்க. அதாவது வந்து நீங்க இப்போ இந்த டவுன்லோட் செஷன்லேயே போய் 600 செகண்ட்ஸ் அவ்வளோ ஒரு 5 மினிட்ஸ் தான். ஒரு 5 மினிட்ஸ் முடிச்சுட்டும் நீங்க அந்த செஷன்லேயே இல்லாம இருந்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா உங்களை வெளியே தள்ளிடும். ஓகே.
ஸோ அந்த மாதிரி எல்லாம் செட்டிங் வேணும்னா நீங்க வந்துட்டு யூ கேன் கீப் ஆன் ரெக்கமெண்டிங் உங்க டீம்கிட்ட இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லி ஏதாவது புதுசா நீங்க வந்துட்டு ஆல்வேஸ் மேக் ஷுவர் எவ்ரி மந்த் உங்க சிஸ்டத்தை வந்து ஹார்டன் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகேங்க. ஸோ நீங்க ஒரே அட்டெம்ப்ட்ல எல்லாமே பண்ணா மெஷின் அப்படியே லாக் ஆயிரும். நீங்க வந்து எவ்ரி மந்த் வந்து ஒவ்வொரு செட் ஆஃப் சர்வர்ஸை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நம்ம லைஃப் ஃபுல்லா வந்து சிஸ்டம் செக்யூர் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். ஓகே ஓகே ஓகேங்க. ஸோ த வெரி நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் இதுல சொன்ன மாதிரி we will edit a configuration file, do enable disable variables. அது இந்த ஒயிட் போர்ட் ஸ்கிரீனுக்கு வந்திருக்கேன். probably if you can see. வந்துருச்சு. இப்போ தெரியுதுங்க. ஒயிட் போர்ட் தெரியுது. நான் என்ன போட்டிருக்கேன்னா நமக்கு அங்க என்ன ஃபீச்சர் வேணுமோ அதை எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம இது பண்ணி முடிச்சிட்டு நம்ம வாட் வி டூ நெக்ஸ்ட் இஸ் நம்ம வந்து அந்த சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே. இது பழைய கமாண்ட் வந்துட்டு என்னன்னா சர்வீஸ் அந்த என்ன சர்வீஸோ சர்வீஸ் நேம் ஸ்டார்ட். இந்த கமாண்ட் வேணும். இப்போ புது கமாண்டே சொல்லிடுறேன். சிஸ்டம் சிடிஎல் விஎஸ்எஃப்டிபிடி ஸ்டார்ட். ஓகே. இந்த கமாண்ட் கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா சர்வீஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்டாப்னு கொடுத்தா சர்வீஸ் ஸ்டாப் ஆயிரும். ஓகே ஓகே. ரீஸ்டார்ட் ஆயிரும். ஐ திங்க் இது வந்து கொஞ்சம் திருப்பி வரும்னு நினைக்கிறேன். அந்த கமாண்ட் அடிச்சே பார்ப்போம். ரொம்ப நாள் ஆச்சு கமாண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி. ஓகே. sudo systemctl start vsftpd. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்துருவோம். ஓகே. ஸ்டேட்டஸ் vsftpd பாத்தீங்கன்னா இன்ஆக்டிவ்னு வருதா? எனக்கு இன்னொரு வரலங்க. சாரி நோ ப்ராப்ளம். இப்போ வருதுங்க. inactive dead அப்படினு வருது. inactive dead னு வருது. so which means that இந்த சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகல. ஓகே. அப்படினு வருது. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இதே கமாண்ட் sudo systemctl start vsftpd அப்படி சொல்லி என்டர் பண்ணா இப்போ சிஸ்டம் என்ன பண்ணா பேக் எண்ட்ல போய் இட் வில் ஸ்டார்ட் ரீடிங் த கான்ஃபிகரேஷன் ஃபைல் அண்ட் அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலுக்கு தகுந்த மாதிரி அந்த விஎஸ்எஃப்டிபிடி சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகேங்க. இப்போ நான் ஸ்டேட்டஸ் பார்த்தேன்னா இப்போ ஆக்டிவ் ரன்னிங் அப்படின்னு வரும். தெரியுது உங்களுக்கு ஸ்கிரீன்ல? இல்லைங்க, ஸ்டார்டட் அப்படின்னு தெரியுது. அதுக்கப்புறம் வந்து இன்னும் வரல. ஸ்டார்டிங் விஎஸ்எஃப்டிபிடி வருது, அப்புறம் ஸ்டார்டட் அப்படின்னு வருது. கீழே கடைசி ஸ்டார்டட் விஎஸ்எஃப்டிபிடி எஃப்டிபிடி நீங்க அது பாக்குறீங்களே. இப்போ என்னோட மவுஸ் வந்து ஆக்டிவ் ரன்னிங் செலக்ட் பண்ணிக்கிறேன் நான். ஓகே. நான் சேம் ஸ்கிரீன்ல இருக்கும். ஓகே. இப்போ நான் பாத்தீங்கன்னா முன்னாடி டெட்னு வந்தது, இப்போ ரன்னிங்னு வந்துருச்சு. ஓகே ஓகே. இப்போ வந்துட்டு people can connect to this system using FTP. ஓகே ஓகே ஓகே. நம்ம இதுல கமாண்ட் ப்ராம்ப்ட்ல FTP இருக்கான்னு தெரியல, நான் அதை செக் பண்ணிடுறேன். நம்ம FTP சாஃப்ட்வேர்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். 192.168.1.105. FTP சாஃப்ட்வேர். ஓகே. பாத்தீங்கன்னா இது ஆக்டிவ் ரன்னிங் வருது. இப்போ கீழே பாத்தீங்கன்னா ப்ராசஸ் ஐடி ஒன்று வருதா 3616ன்னு. ஒரு செகண்ட் ஸ்கிரீன் மாறிட்டோம். வந்துருச்சுங்க. இப்போ பாத்தீங்கன்னா ப்ராசஸ் ஐடி 3616 வருதா. நம்ம ஏதாவது சர்வீஸ் ரன் பண்ணோம்னா அந்த சர்வீஸ் என்ன பண்ணணும்னா நிறைய ப்ராசஸ் கிக் ஸ்டார்ட் பண்ணும். ஐடியலி ஒரு சர்வீஸுக்கு ஒரு ப்ராசஸ் மினிமம் இருக்கும் அண்ட் இட் கேன் ஹேவ் என் நம்பர் ஆஃப் ப்ராசஸஸ். ப்ராசஸ்னா என்னன்னா இப்போ லாகின் பண்றது ஒரு ப்ராசஸ், ஆத்தென்டிகேட் பண்றது ஒரு ப்ராசஸ், அந்த பர்டிகுலர் டைரக்டரியில் கொண்டு வரது ஒரு ப்ராசஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் அது வந்துட்டு கிக் ஸ்டார்ட் பண்ணும். இதுக்கு பேரு ஃபார்க்கிங் வாங்க, FORK ஃபார்க். ஓகே ஓகே. இப்போ மெஷினை வந்துட்டு உங்க மெஷினை நான் வந்துட்டு என்ன சொல்ல மெமரி ஓவர்லோடோ CPU ஓவர்லோடோ பண்ணி கிராஷ் பண்ண வைக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவேன்னா நான் அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிடுவேன். அதாவது என்ன பண்ணா அந்த ஸ்கிரிப்ட் ரன் பண்ணா ஒரு ப்ராசஸ் வந்து அப்படி மல்டிபிள் ப்ராசஸை இது பண்ணிட்டே இருக்கும், ஒரு வைரஸ் மாதிரி. அது ஒண்ணுமே பண்ணாது, சும்மா உட்காந்து ப்ராசஸ் மேல ப்ராசஸா பில்ட் பண்ணி அதோட த்ரெஷ்ஹோல்டு மீட் பண்ண வச்சுட்டு மெஷினை ரீஸ்டார்ட் பண்ண வச்சிடும்.
ஓ! ஓகே, ஸோ ஓகே, இந்த ஓகே. மாரி நடக்கும்போது என்னன்னா, நம்ம அந்த கிராஷ் டம்ப எடுத்துட்டு பார்த்தோம்னா, என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ப்ராசஸ் நெறைய ஸ்டார்ட்டா இருக்கும். இந்த ப்ராசஸ யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சா நம்ம அந்த ப்ராப்ளத்த ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ஓகேங்க. ஸோ நம்ம வந்துட்டு இந்த இடத்துல இந்த ப்ராசஸ் நம்பர் இஸ் வெரி இம்பார்டன்ட் திங். நான் இந்த ப்ராசஸ வந்து கண்டுபிடிக்கிறது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் சொல்லி தந்தேன். ஓகேங்க. இப்போ நம்ம ஓகே. நான் ஒயிட் போர்டுக்கு வந்துர்றேன் இப்போ. இன்னொரு இம்பார்ட்டன்ட் மெயின் ஸ்டெப் என்னன்னா, ஆஃப்டர் ஸ்டார்ட்டிங் அ சர்வீஸ் நெறைய பேரு திரும்பி இந்த தப்பும் பண்ணிடுறாங்க எக்ஸாம்ல. ஓகே. இது இப்ப ஸ்டார்ட் ஆயிருச்சு. மெஷின் ஆஃப் ஆகி திரும்பி ஆன் ஆச்சுன்னா, திரும்பி ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆகாது. இத ஓ! நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட்க்கு வந்துட்டு சிஸ்டம் சிடிஎல் எனேபிள் விஎஸ்எஃப்டிபி இந்த கமாண்ட் குடுக்கணும். ஓகேங்க. இது எனேபிள் டிசேபிள்ங்கிறது என்னன்னா, நம்ம மெஷின் பூட் ஆகும்போது, அது வந்துட்டு இத ஸ்டார்ட் பண்ணணுமா? அப்படிங்கிறது தான் ஆ. இதோட சிஸ்டம் சிடிஎல். ஓகே. ஓகே, ஸோ ஓகே. இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத பண்ணாம விட்டுருவாங்க எல்லாருமே. இந்த மாரி சில்லி மிஸ்டேக்ஸ்னால தான் வந்துட்டு எல்லாருமே ஃபெயில் ஆகுறோம். ஓகே, அ ஓகே, ஓகே. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, ரெட் ஹேட் எக்ஸாம்ல பாஸ் ஆகுற பசங்க எல்லாமே ஃப்ரெஷர்ஸ். இந்த ட்ரெய்னிங் போயி ட்ரெய்னர் சொல்லிக் குடுப்பான் ஸ்டெப்ஸ். இந்த ஆ. இந்த 6 ஸ்டெப்ப பண்ணணும் அப்படின்னா, அவன் கண்ண மூடி 6 ஸ்டெப்ப பண்ணுவான். ஏன் சொல்லுங்க. பண்றான்னு தெரியாது. ஆ. பட் இந்த 6 ஸ்டெப்ப பண்ணுவான், அவன் பாஸ் ஆயிருவான். பாஸ் ஆயிடுறோம். ஓகே. இது எக்ஸ்பீரியன்ஸ் பீப்பிள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க லைஃப்ல வந்துட்டு அவங்க ரியல் டைம் ஒர்க்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சர்வீஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் ஆகுதுன்னா அப்படியே விட்டுருவாங்க. இந்த ஆ. எனேபிள், டிசேபிள் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க ஓகே. கோர்ஸ் போகாம போய் எக்ஸாம் எழுதுவாங்க, ஃபெயில் ஆயிருவாங்க. இந்த மாரி சிம்பிள் மிஸ்டேக்ஸ் பண்ணி தான் ஃபெயில் ஆகுறாங்க. ஓகே, ஓகே, ஓகேங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். நீங்க இதுதான் வந்து சர்வீசஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். நம்ம ஓகேங்க. வந்து ரெபாசிட்டரி கான்ஃபிகர் பண்ணுவோம். ஒரு 90% பண்ண வேண்டியது இருக்காது. ஏன்னா வந்து ஓஎஸ்ல எல்லாமே இருக்கும். வெளிய இருந்து ஏதாவது தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் கொண்டு வரீங்க, ஆரக்கிள் சாஃப்ட்வேர் கொண்டு வரீங்க. அந்த மாரி ஏதாவது கொண்டு வரும்போது தான் ரெபாசிட்டரி கான்ஃபிகர் பண்ணணும். ஓகேங்க. ஸோ இந்த 3 ஸ்டெப் வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டலேஷன். ஓகே. அதுக்கப்புறம் இது வெரி சிம்பிள் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் ஸ்டெப் தான். கான்ஃபிகரேஷன் ஃபைல் எடிட் பண்றோம். அ அ சர்வீஸ் ஸ்டார்ட் பண்றோம். சர்வீஸ் எனேபிள் பண்றோம். ஓகேங்க. இதே தான் ஸ்டாப், ரீஸ்டார்ட், ஸ்டேட்டஸ். ஓகே. இந்த இடத்துல எனேபிள், டிசேபிள். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, இங்கேயே வந்து 6 கமாண்ட் படிச்சிட்டீங்க. கரெக்ட்டுங்க. ஆ. ஸோ அதுதான் வந்துட்டு சர்வீசஸ்ல மெயின் செக்ஷன். ஓகே, ஓகேங்க. இப்ப நம்ம இதோட அப்படியே கன்டினியூஷன் என்ன பண்றோம்னா, ப்ராசஸ்க்கு போறோம். ஓகே. ஓகே. இது வந்துட்டு அ ஆ ஸோ பை டெஃபினிஷன் ப்ராசஸ்னா என்னன்னா, அ நம்ம வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். ஓகே. ஓகே. அதாவது வந்துட்டு ஒரு ஒர்க் ஏதாவது நடக்கணும்னா, நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிருப்போம். ஆ. அதுக்கு ஒரு இன்புட் வரும். அந்த ரூல்ஸ ஃபாலோ பண்ணி ஒரு அவுட்புட் கிரியேட் பண்ணுவோம். அவுட்புட். கரெக்ட்டுங்க. நம்ம எந்த அப்ளிகேஷன் பில்ட் பண்றோம், இல்ல நம்ம ஏதாவது சாஃப்ட்வேர் பண்றோம்னாலும் அதான் பண்ணியிருப்போம். ஆ. அதாவது நீங்க லாகின் பண்றோம் அப்படின்னா, லாகின் பண்ணா என்னென்ன பண்ணணுங்கிறத ரூல்ஸ் எழுதி வச்சிருப்போம் உள்ள. இன்புட் வந்து யூசர் வந்து ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுப்பான். இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி அவன் ஆத்தன்டிகேட் பண்ணுவான் வேண்டாமாங்கிறது அவுட்புட். ஓகேங்க. ஸோ புரியுது. ஸோ யுனிக்ஸ பொறுத்தவரைக்கும் ப்ராசஸ் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அப்ப நம்ம வந்துட்டு ஒரு ஏதாவது பார்க்கணும். பிரைமரி ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்டெப்பே வந்துட்டு என்னென்ன ப்ராசஸ் இப்ப கரண்ட்லி ரன் ஆயிட்டு இருக்கு? ஓகே. எந்த ப்ராசஸ் வந்து அதிகமா மெமரி எடுத்திருக்கு? எந்த ப்ராசஸ் அதிகமா சிபியூ எடுத்திருக்கு? சிஸ்டம் வந்துட்டு ஐடிலா இருக்கா? இல்ல ரொம்ப ஓவர்லோடா இருக்கா? ஓகே. இது எல்லாமே பார்க்கறது வந்துட்டு ப்ராசஸ் வச்சு தான் பார்க்கணும். ஓகேங்க. அப்ப நம்ம வந்து ப்ராசஸ்ல வந்து நம்ம என்னன்னா, ரன்னிங் ப்ராசஸ், அதோட பேரண்ட் ப்ராசஸ். இந்த ஓகேங்க. இந்த வியூ வந்துட்டு நமக்கு விண்டோஸ்ல கிடைக்காது. ஓஹோ! ஓகேங்க. இப்ப நம்ம வந்து பேரண்ட் ப்ராசஸ் இருக்கும்போது என்ன அட்வான்டேஜ்ன்னா, நான் சொன்னேன்ல இந்த ஃபார்க்கிங். ஆ. யார் வந்துட்டு இத ஆக்சுவலி கிக் ஸ்டார்ட் பண்ணா அப்படிங்கிறத நம்ம பேரண்ட் வச்சு கண்டுபிடிச்சிட்டே இருப்போம். நான் இப்போ ஒரு ஓகேங்க. ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் யார் ஸ்டார்ட் பண்ணா அப்படிங்கிறது நமக்கு தெரியும்ல. இப்ப விண்டோஸ்ல அப்படி தெரியாது. ஓ! விண்டோஸ்ல போய் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணது இவரு. சரி இவரு எவ்வளவு ப்ராசஸ், இந்த பேரண்ட் எத்தனை ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி லிஸ்ட் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா, அவன் நெறைய கிரியேட் பண்ணியிருப்பான். இல்லாட்டி ஓகே, ஓகேங்க. இந்த பேரண்ட் வந்துட்டு இன்னொரு சைல்ட் ப்ராசஸா இருக்கும். அவனோட பேரண்ட் யாருன்னு கண்டுபிடிப்போம். அப்படி பேரண்ட்ட கண்டுபிடிச்சு அவன் ஹெரிடிட்டரியே கண்டுபிடிச்சு we can go to the root process who has actually created this problem. ஓகே, ஓகேங்க. பார்த்துட்டு then what we do is we terminate the process. ஓ! ஓகேங்க. So அந்த இங்க வந்து டெர்மினேஷன் ப்ராசஸ் மேனேஜ்மென்ட்டோட மெயின் கமாண்ட் சாரி கில் வந்துருச்சு. கில். ஓகே.
கில் அப்படிங்கறது வந்து ப்ராசஸர் டெர்மினேட் பண்ண வேண்டிய கமாண்ட். ஓகேங்க. இங்க வந்து ஒரு ப்ராசஸர் 15 மெத்தட்ல கில் பண்ணலாம். ஓ! நம்ம விண்டோஸ்லாம் பார்த்தா ரைட் கிளிக் எண்ட் ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துருவோம். ஆ. ஆனா லினக்ஸ்ல வந்து 15 டைப்பா கொள்ளலாம். அதாவது விண்டோஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கொசுவை வந்து ஒரே அடி. இங்க ஓகே. வந்து அந்த கொசு 15 விதமா கொள்ளலாம். கொள்ளலாம். அது ரெக்கைய பிச்சு, காலை பிச்சு, அது மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஓகே. ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு என்னென்ன மெத்தட்னு பார்ப்போம். மேன் கில் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சிக்னல்ஸ் நீங்க என்ன மெக்கானிக்கல் படிச்சீங்க இல்லையா? மெக்கானிக்கல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராசஸர்ல எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்டரப்ட்ஸ் அப்படிமோ, அதாவது வந்து ப்ராசஸர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சிக்னல் கொடுத்து அந்த ப்ராசஸரோட வேலையை ஸ்டாப் பண்றதோ இல்ல ரீஸ்டார்ட் பண்றதோ பண்ணலாம். ஓகே. ஓகே. ஸோ அந்த இப்போ நீங்க மெக்கானிக்கல்லே பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த பிஎல்சி அதெல்லாம் இருக்கு இல்லையா? உங்களோட ஆமா. அந்த 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 மெஷினுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு பட்டன் வச்சிருப்பீங்க. இந்த பட்டனை பிரஸ் பண்ணா அந்த மெஷின் ஆஃப் ஆகும், ஆன் ஆகும். அது எப்படி பண்ணுதுன்னா அது வந்து இன்டரப்ட். ஓகே. ஓகே. ஒண்ணு வந்து நீங்க மேனுவல் இன்டரப்ட் மெஷின் ஸ்விட்ச பிரஸ் பண்ணி பண்றது. சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் இதுக்கு மேல ஆச்சுன்னா, இல்லாட்டி ரொட்டேஷன் இவ்ளோ மேல ஆச்சுன்னா, இல்லாட்டி இவ்ளோ தடவை ரொட்டேட் ஆச்சுன்னா, அந்த மாதிரி கண்டிஷன் செட் பண்ணிருப்பீங்க. அந்த கண்டிஷன் மீட் ஆச்சுன்னா அந்த பர்టిక్యులர் ட்ரிகர் போகும். இது வந்துட்டு ஓவர் ஸ்பீடுனால ஸ்டாப் பண்றேன். இல்ல டெம்பரேச்சர் ஜாஸ்தியானா ஸ்டாப் பண்றேன். அந்த மாதிரி ரைட் சிக்னலுக்கு தேவையான ரைட் ஆக்ஷன் எடுக்கணும். ஓகே, ஓகே. இப்போ ஸ்டாப் பண்றது ஒரு இது. இப்போ வந்து டெம்பரேச்சர் இவ்வளவு ஜாஸ்தி ஆச்சுன்னா டெம்பரேச்சர் கம்மி பண்ணு அப்படிங்கணும். ரொட்டேஷன் ஜாஸ்தி ஆச்சுன்னா ரொட்டேஷன் கம்மி பண்ணணும். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிக்னல் வச்சிருப்போம் இல்லையா? அதே மாதிரி நம்ம லினக்ஸ்ல வந்து 15 சிக்னல் இருக்கு. ஓகே. பாத்தீங்கன்னா இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் இதுல கொடுக்கல. ஓகே. 1 to 15 நான் என்ன பண்ணுவேன், I'll take it from Google. Kill signals in Linux. எல்லாமே வந்து கூகுள்ல கிடைச்சிரும். I'll get that. இங்க இருக்குது. அப்பா. இதுல வந்து பாத்தீங்கன்னா 64 சிக்னல்ஸ் இருக்கு. ஓகேங்க. இதுல வந்துட்டு நமக்கு தேவையான சிக்னல் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 15 சிக்னல்ஸ் தான். இதுதான் வந்து OS சிக்னல். ஓகே. நம்ம ஒரு OS சைடுல இருந்து கண்ட்ரோல் பண்றது. மீதி இங்க இருந்து 17ல இருந்து இருக்கிற 64 வரைக்கும் இருக்கிற சிக்னல் வந்துட்டு அப்ளிகேஷன் அண்ட் டேட்டாபேஸ் சிக்னல்ஸ். அந்த அப்ளிகேஷன் டீம் இருக்காங்களே, அவங்க அப்ளிகேஷன் ரன் பண்ணும்போது OSக்கு கொடுக்க வேண்டிய சிக்னல்ஸ் இதெல்லாம். ஓகே, ஓகே, ஓகே. நம்ம இந்த 15 சிக்னல் தான் நம்ம சிக்னல். ஓகே. ஹேங் அப் சிக்னல் அப்படின்னா என்ன? இன்டரப்ட் சிக்னல்னா என்ன? குவிட்னா என்ன? இது வந்து ட்ராப்னா என்ன? அப்படின்னா இது வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு டைப் ஆஃப் சிக்னல் ஆக்டிவிட்டி. அதாவது ஹேங் அப் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, நீங்க ஒரு ப்ராசஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹேங் அப் அப்படின்னு சொன்னா இப்ப எந்த ப்ராசஸ் வந்து எந்த ஸ்டேஜ்ல இருக்கோ அங்கேயே ஸ்டாப் ஆயிரும். ஓகே, ஓகேங்க. ஓகே. நான் அப்புறம் ரெஸ்யூம் கமாண்ட் கொடுத்தேன்னா எங்க விட்டுச்சோ அங்கிருந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிரும். ஓகே, புரியுதுங்க. சிக்னல் இன்டரப்ட் அப்படின்னு சொன்னா என்னன்னா, ஒரு ப்ராசஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. நான் ஒரு இன்டரப்ட் கொடுக்குறேன். நான் இன்டரப்ட்ல என்ன சொல்றேனோ, அதாவது வந்துட்டு ரீஸ்டார்ட் பண்ணு, இல்ல ஸ்டார்ட் பண்ணு, ஸ்டாப் பண்ணு, என்ன அந்த இன்டரப்ட் சிக்னல் கொடுக்குறனோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ராசஸ ஹேண்டில் பண்ணும். ஓகே. ஸ்டிக் குவிட் அப்படின்னு சொல்றாரு. குவிட் சிக்னல் கொடுத்தோன்னா என்ன ஆகும்னா, ரன் ஆகிற ப்ராசஸ் அப்ரப்டா அங்கேயே ஸ்டாப் ஆகி மெமரியில என்ன இருக்கோ அதை டம்ப் பண்ணிடும். உங்களுக்கு வந்து கிராஷ் டம்ப் பண்றதுக்கு. சம்டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் அப்படியே ஹேங் ஸ்டேட்ல இருக்குன்னா நம்ம இந்த குவிட் சிக்னல் அனுப்பிட்டு ப்ராசஸ கில் பண்ணிடுவோம். பட் அந்த டைம்ல ப்ராசஸ் கில் பண்றதுக்கு முன்னாடி என்ன அந்த அப்ளிகேஷன் டம்ப் இருக்கோ அதை வந்துட்டு ஒரு ஃபைல்ல போட்டு வச்சிருவோம். நமக்கு ரூட் காஸ் பண்றதுக்காக. இப்போ ட்ரெடிஷனலா பாத்தீங்கன்னா எல்லாருமே SIG9 தான் யூஸ் பண்ணுவாங்க. SIG9 வந்து என்னன்னா ஃபோர்ஸ் கில். அவ்வளவு அடிச்சேன்னா ஒண்ணுமே பண்ண அப்படியே அப்ரப்டா கில் பண்ணிடும். ஓ, ஓகேங்க. இது வந்து பெஸ்ட் மெத்தட். ஃபர்ஸ்ட் வந்து 15 தான் யூஸ் பண்ணணும். இது யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்னா, நம்ம ஒரு அந்த ப்ராசஸ கில் பண்ண சொல்லும்போது அந்த அப்ளிகேஷன்ல டிஃபைன் பண்ணிருப்பாங்க இல்லையா? அப்ப அது பெஸ்ட் வே ஆஃப் கில்லிங், பெஸ்ட் வே ஆஃப் ஸ்டாப்பிங் தி ப்ராசஸ். அத ஃபாலோ பண்ணி க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணும் ஃபர்ஸ்ட். ஓ. அப்போ க்ளோஸ் ஆகலன்னா தான் நம்ம SIG அந்த 9 யூஸ் பண்ணணும். ஓகே, ஓகே. நம்ம ஒரு ப்ராசஸோட ஸ்டேட்டஸ் பார்க்குற கமாண்ட நான் இங்க காமிக்கிறேன். அந்த பிளாக் ஸ்கிரீன் வந்தா கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே. எனக்கு வந்துருச்சுங்க. PS அப்படிங்கிறது ப்ராசஸ் ஸ்டேட்டஸ். கமாண்ட் வந்து ப்ராசஸ் ஸ்டேட்டஸ். ஓகே. ஓகே. இதுல நிறைய ஸ்விட்சஸ் இருக்கு. நான் உங்களுக்கு EF அப்படிங்கிற ஸ்விட்ச் மட்டும் காமிக்கிறேன். இதுதான் ட்ரெடிஷனலா யூஸ் பண்ற ஸ்விட்ச். ஓகே. ஓகே.
இது என்ன பண்ணும்னா, உங்களுக்கு வந்து எல்லா ப்ராசஸையும் லிஸ்ட் பண்ணும். உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் வந்து இந்த மாரி PS-EF குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எல்லா ப்ராசஸுமே லிஸ்ட் பண்ணும். ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் வந்து இப்போ வந்துருச்சு. PS-EF குடுத்தேன். அது வந்து எனக்கு வந்து லிஸ்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட்டு காமிக்கிறது என்னன்னா, யாரு ரன் பண்ணியிருக்கா இந்த ப்ராசஸ? இந்த லாஸ்ட் வரது தான் ப்ராசஸ். ஓகே, ஓகேங்க. இந்த சிஸ்டம் டிங்கிற ப்ராசஸ யார் ரன் பண்றா? ரூட் ரன் பண்ணியிருக்கான். ஓகே. இது எவ்வளவு நேரமா ரன் ஆயிட்டு இருக்கு? 1 செகண்டா தான் ரன் ஆயிட்டு இருக்கு. ஓ! ஓகே. ஓகே, ஓகே. டிடிவைன்னு என்னன்னா, எந்த டெர்மினல்ல ரன் பண்ணிட்டு இருக்கோம். நான் இது வந்து என்னோட லேப்டாப்ல ரன் பண்ணா இங்க ஒரு நம்பர் வரும். உங்க லேப்டாப்ல ரன் பண்ணா ஒரு நம்பர் வரும். ஓ! கொஸ்டின் மார்க் வருதுன்னா, நான் வந்து இப்ப நார்மல் யூசரா பண்ணியிருக்கேன் இல்லையா? அதனால எனக்கு சொல்லல. ஓகே, நார்மலி ஓகே. கொஸ்டின் மார்க் வந்தா 2 மீனிங். ஒண்ணு வந்துட்டு உங்களுக்கு யூ டோன்ட் ஹேவ் ரைட்ஸ் டூ நோ. ஓ! ஆர் இது வந்துட்டு சிஸ்டம் ஸ்டார்ட் அப்லயே வந்து இல்லாட்டி சிஸ்டமே வந்து ஸ்டார்ட் பண்ற ப்ராசஸ்னா, டெர்மினல்ல ஸ்டார்ட் ஆகுது. அதுவே ஸ்டார்ட் பண்ணுது. சோ அதனால டெர்மினல் இல்லன்னா கொஸ்டின் மார்க் வந்துரும். சரிங்க. எஸ் டைம்ங்கிறது ஸ்டார்ட் டைம். ஓகே, எப்ப ஸ்டார்ட் ஆச்சு இந்த ப்ராசஸ் அப்படின்னு. ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுதான் பிஐடி பேரண்ட் ப்ராசஸ் ஐடி. ஓ! ஓகே, ஓகே, ஓகேங்க. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இது. சரிங்க. ஸோ இதுதான் இதுதான் வந்து மெஷின் ஆன் பண்ணும்போது ரன் பண்ண ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். இது செகண்ட் ஓ! ப்ராசஸ். ஓ! தேர்ட் ப்ராசஸ். ஓகே, ஓகே, இதெல்லாம் வந்து ஓகே. சிஸ்டத்தோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். அதான் பேரண்ட் ஐடி பாருங்க 0ன்னு வருதா? ஆ கரெக்ட்டுங்க. ஏன்னா இதுக்கு பேரண்டே கிடையாது. இதுதான் வந்து நம்ம காட். ஓகே. ஓகே. ஸோ இது வந்துட்டு பேரண்ட் ப்ராசஸ். பேரண்ட் ப்ராசஸ் வந்துட்டு 0. அது வந்து இந்த 2 இத ஸ்டார்ட் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் ஓகே. பாருங்க 3ய யார் ஸ்டார்ட் பண்ணா? 3ய ஸ்டார்ட் பண்ணது 2. ம். 2 தான் வந்து மத்த இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. ஓகே. ஓகே. புரியுதுங்க, புரியுது. நீங்க இந்த கீழ கடைசியில வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1887ங்கிற பேரண்ட் ப்ராசஸ் தான் 2412ங்கிற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. ஆ ஓகே, 1813ங்கிற இந்த பேஷ் என்னோட இப்ப கரண்ட் ஷெல் பார்த்தீங்கன்னா டிடிஒய். ஓகே, இந்த இந்த கமாண்ட் இங்க தான் ரன் ஆயிருக்கு. அதித்திங்கிற யூசர் ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு ஓகே. வந்து இந்த இன்ஃபர்மேஷன் இங்கிருந்து கிடைக்கும். ஆ ஓகே, ஓகே, ஓகேங்க. இப்ப எனக்கு வந்துட்டு இந்த 1813 இந்த ப்ராசஸ பத்தி தெரியணும் அப்டின்னா, நம்ம வந்து PS-EF grepன்னு ஒரு கமாண்ட் இருக்கு. இது என்னன்னா, நமக்கு வந்துட்டு அந்த ஃபில்டர் பண்றதுக்காக. ஓகேங்க. இந்த லிஸ்ட்ல இருந்து வெறும் இந்த பர்ட்டிகுலர் 1813 இருக்கிற நம்பர் மட்டும் காமிக்குது பாருங்க. 1813, 1813, 1813. ஓ! ஓகே, ஓகே, ஓகேங்க. ஸோ வந்து அதித்திங்கிற யூசர் லாகின் பண்ணும்போது வந்த இது ப்ராசஸ். ம். இந்த ப்ராசஸ் தான் வந்துட்டு பேரண்ட் ஃபார் இந்த பேஷ். ஓகே. இப்ப எனக்கு யூஸ் பண்ணும்போது இந்த கலர்லாம் வருது இல்லையா? ரெட், கிரீன்லாம் முன்னாடி ஆ, வந்தது இல்லையா? ஆ. அது வந்து இந்த பேஷ்ல இருக்கிற ஒரு கலர்ங்கிற ஒரு ஃபங்ஷன் பண்ணுது. ஸோ அந்த ஓகே, அந்த ப்ராசஸ் சொல்லிருது. ஸோ ஓகே. வந்து உங்களுக்கு இத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே என்ன ப்ராசஸ் எல்லாம் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு. சரிங்க. ஓகே, என்ன ப்ராசஸ் எவ்வளோ மெமரி யூஸ் பண்ணுது அப்படின்னு தெரியணும்னா, இதுல வந்து ம். டாப் அப்படின்னு ஒரு கமாண்ட். ஓகே, டிஓபி. ஓகே. ஸ்க்ரீன்ல அப்டேட் ஆச்சா பாருங்க. டாப். அப்டேட் ஆயிடுச்சுங்க. டாப்னு அடிச்சு என்டர் பண்ணேன்னா, இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா, நம்ம விண்டோஸ்ல இருக்க பெர்ஃபார்மன்ஸ் இது இருக்கு இல்லையா? இந்த டாஸ்க் மேனேஜர். கரெக்ட்டுங்க. டாஸ்க் மேனேஜர். நம்ம டாஸ்க் மேனேஜரோட அவுட்புட் மாரி இருக்கும். ப்ராசஸ் இந்த மாரி. பாருங்க. 2மே எனக்கு பேரலல் 1. எனக்கு இன்னும் வரலங்க. அதான். வந்துருச்சு, வந்துருச்சுங்க. பார்த்தீங்கன்னா 2 ஒரே மாரி இருக்கும் பாருங்க. இந்த ஆ என்ன ப்ராசஸ் ரன் ஆகுது? நீங்க பார்த்தீங்கன்னா சிபியூ எவ்வளோ யூஸ் ஆகுது? மெமரி எவ்வளோ யூஸ் ஆகுது? ஓகே. புரியுதா? புரியுதுங்க. ம். அதே மாரி லினக்ஸ்லயும் நம்ம வந்து ரியல் டைம்ல பார்க்கலாம். ஓ! ரியல் ஓகே, டைம்னா ஒரு ஹார்ட்லி ஒரு 1 ஆர் 2 செகண்ட்ஸ் டிலே தான் இருக்கும். ஓகே, இதுல ஓகே. வந்துட்டு ஒ நம்ம இதுல பார்க்க வேண்டிய செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ல பார்க்க வேண்டிய 2, 3 விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். ஒண்ணு வந்து ஓகேங்க. என்னன்னா, லோட் ஆவரேஜ். இப்ப நான் அந்த டாப் கமாண்ட் ரன் பண்ணேன் இல்லையா? ஆமாங்க. டாப் கமாண்ட் ரன் பண்ணும்போது, இது வந்துட்டு 5 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், வந்து 1 ஹவர் அந்த மாரி ஒரு 3 டைம் டிலே. எனக்கு எக்ஸாக்ட் டைம் டிலே தெரியல. ம். 5 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 1 ஹவர் அந்த மாரி இருக்கிற 3 டைம் ஸ்டாம்ப் இது. ஓகே, ஓகே. ஓகேங்க, ஓகேங்க. லாஸ்ட் 5 மினிட்ஸ் தான் வந்துட்டு லோடு வந்துட்டு 0ல இருக்கு. அதாவது எந்த சிஸ்டம் வந்து லோட்லயே இல்ல. ஓகே. எதுவுமே வந்துட்டு லோட் பண்ணல. லாஸ்ட் 5 நிமிஷமா இருக்க ஆவரேஜ் லோடு வந்து இவ்ளோ. ஓ! லாஸ்ட் ஓகே, 15 ஓகே. நிமிஷமா இருக்கிற ஆவரேஜ் லோடு வந்து இவ்ளோ. ஓகே, ஓகேங்க. ஸோ நம்ம இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட நம்பர் ஆஃப் சிபியூ இருக்கு இல்லையா? ஆ இப்போ நம்ம ஒரு சிபியூ இருந்ததுன்னா, இது மேக்ஸிமம் வந்துட்டு 1 வரைக்கும் போலாம். சரிங்க. 1ன்னா ஓகே, 100%. ஓகே.
இப்ப நம்மள்ட்ட இதே மெஷின்ல 4 சிபியூ இருக்குன்னு வைங்களேன். ஆ. இது 4 வரைக்கும். அதாவது ஓ! 400 ஓகே. பர்சன்டேஜ். ம், ம். பட் நம்ம சிஸ்டம் வந்து எப்படின்னா 100% மேலயும் ஒர்க் ஆகும். ஒரு ஓகே. ஒர்க் அதாவது நீங்க வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது? ஒரு டிராக்டரால ஒரு ஒரு சொல்றது ஒரு 20 கிலோ சாண்ட் தான் கொண்டு போக முடியும். ஆ. அப்படின்னா, இப்ப நான் வந்து 40 கிலோ சாண்ட் வச்சிருக்கேன்னு வைங்களேன். ஓகே. நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த டிராக்டர 2 தடவ போயிட்டு வர சொல்லுவேன். கரெக்ட். ம். மேபி the delay will be there. அதாவது வந்து 40 கிலோ ஒண்ணா போற ஸ்பீட விட 2 தடவ போகும்போது கொஞ்சம் ஸ்பீடு கம்மியா இருக்கும். பட் இட் வில் ஓகே. ஸ்டில் டூ தட் ஜாப். ஓகே, ஓகே. வந்து நம்மளோட இது வந்து பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ், 6 டைம்ஸ். இப்ப எனக்கு ஒரு சிபியூ தான் இருக்குன்னா கூட இங்க 6 வந்தா கூட ஓகே தான். நம்ம ஓகே. மோர் யூஸ் பண்ணும்போது நல்லது. ஆனா என்ன ஆகும்னா, நெறைய ப்ராசஸ் வந்துட்டு வெயிட்டிங் ஸ்டேஜ்ல வந்துரும். ஆ, ஓகேங்க. ஸோ அதனால ஐடியல் கேஸ் வந்து 100% யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். எவ்வளோ சிபியூ இருக்கோ அதுக்கு தகுந்த மாரி தான் இந்த நம்பர் வரும். அதனால நீங்க வந்து 1க்கு மேல போச்சுன்னா, இது வந்துட்டு ஃபால்ட்டின்னு சொல்ல முடியாது. அப்ப ஓகே, நீங்க ஓகே. 1க்கு மேல போகுதுன்னா, நெக்ஸ்ட் திங் தட் யூ ஹேவ் டு திங்க் இஸ் எவ்வளோ சிபியூஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஓகே, ஓகேங்க. இதுல பார்த்தீங்கன்னா, அது மாரி 126 டாஸ்க் இப்ப கரண்ட்லி சிஸ்டம் பண்ணிட்டு இருக்கு. ஓகே. 126 கரெக்ட்ங்க. டாஸ்க். டாஸ்க்ஸ் டோட்டல். ஆனா பார்த்தீங்கன்னா, ரன்னிங் டாஸ்க் 3 தான். ஆ. 123 டாஸ்க் ஸ்லீப்பிங் அப்படின்னு வருது. இது பார்த்தீங்கன்னா, இந்த இந்த 3 இது. கரெக்ட், கரெக்ட். ஸ்லீப்பிங், ஸ்டாப்டு, ஜூம்பிங். டோட்டல் ஓகே. ஸ்லீப்பிங்னா என்னன்னா, அது வந்துட்டு இட் மைட் பி வெயிட்டிங் ஃபார் சம்திங். இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு கமாண்ட் அடிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்க போயிட்டீங்க டீ சாப்பிட. அதே மாரி அப்ளிகேஷன் ஏதாவது ஒரு ப்ராசஸ இது பண்ணிட்டு, வெயிட் பண்ணிட்டே இருக்கு. எனக்கு இது இப்ப செய்ய வேண்டாம், அப்புறம் செஞ்சா போதும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த மாரி இதெல்லாம் வந்துட்டு ப்ராசஸ் வந்துட்டு சிஸ்டம் ரெடியா இருக்கு. பட் இன்புட் எதுவும் வரல. ஓகே, ஓகே. புரியுது. ஸோ திஸ் இஸ் நாட் அ ப்ராப்ளம். இது வந்து ட்ரெடிஷனலா அப்படிதான் இருக்கும். அன்டில் அப்ளிகேஷனோ, யூசரோ டிசைட் பண்ற வரைக்கும் அந்த ப்ராசஸ வந்து நம்ம ப்ராசஸ் பண்ண மாட்டோம். ஓகே, ஓகே. ஸ்டாப்டுன்னா வந்துட்டு சிஸ்டம் உங்கள்ட்ட சொல்லுது, நீங்க ஏதோ ரன் பண்ண சொன்னீங்க. ஃபார் சம் ரீசன் ஐ கான்ட் டூ இட். சோ ஐ அம் ஸ்டாப்பிங் இட். ஓ! ஓகே. இந்த ஜோம்பி ப்ராசஸ் தான் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கல். ஜோம்பின்னா என்னன்னா, அ இப்ப நம்ம ஒரு ப்ராசஸ் சொல்றோம். அந்த ப்ராசஸ் வந்துட்டு கடைசியா அதோட பேரண்ட் செத்து போயிட்டாங்க. இந்த அதுல 2 ஓகே, கேஸ் இருக்கு. ஆர்ஃபன்ட் ஓகே, ப்ராசஸ், ஜோம்பி ப்ராசஸ் இருக்கு. ஓகே, ஆர்ஃபன்னா என்னன்னா, அ இப்போ நான் ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றேன். என்னாச்சு, ப்ராசஸ் ரன் ஆயிட்டு இருக்கும்போது பேரண்ட் செத்துட்டாங்க. ஓகே, நான் எதுக்காக அந்த ஸ்டார்ட் பண்ணனோ, அதோட ஓகே, பேரண்ட் செத்துட்டாங்க. ஓகே. இப்போ இந்த சைல்டு ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ரிசல்ட் என்ன பண்ணணும்னு தெரியாம கையிலேயே வச்சுட்டு உட்கார்ந்திருக்கு. ஓகே. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகணும்னா, அது பேரண்ட்ட குடுத்து பேரண்ட் சரி ஓகே சைல்டு யூ கேன் டைன்னு சொன்னா தான் சைல்டு சாகும். இது ஓ! அது இல்லாம இந்த ஆர்ஃபன் ஸ்டேட்லயே வந்து கன்டின்யூ ஆயிட்டே இருக்கும். மேபி அது 100 டேஸ், 1000 டேஸ் ஏன்னா இப்ப அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. அந்த மாரி சரிங்க. ஆர்ஃபன் ஸ்டேட் ப்ராசஸ் வரும்போது மெஷின் வந்து தேவையில்லாம ஸ்லோ ஆகும். அத ஓகே, ஃபைண்ட் பண்ணி கில் பண்ணுவாங்க. அது செக்யூரிட்டி என்ஜினியர் ஜாப் கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் என்ஜினியரோட ஜாப். ஓகே, ஓகேங்க. அ ஜோம்பி ப்ராசஸ்னா வந்துட்டு என்னன்னா, அந்த ப்ராசஸ் கிட்டத்தட்ட இதே மாரி தான். அந்த டீஃபங்க்ட்டுமோ அது எப்படின்னா, இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு இது சொல்றேன். அதாவது வந்துட்டு நீங்க வந்துட்டு நான் ஒரு கமாண்ட டைப் பண்ணுங்க. ஓகே, ஓகேயா? ஆனா அது நீங்க டைப் பண்றதுக்கு முன்னாடி நான் கமாண்ட டைப் பண்ண பிறகு தான் நீங்க டைப் பண்ணணும். அப்படின்னு ஒரு ஓகேங்க. கண்டிஷன். ஓகே, ஓகே. இப்போ நீங்க வந்துட்டு அந்த கமாண்ட டைப் பண்ணி பண்ணா தான் வெங்கட் வந்துட்டு கமாண்ட டைப் பண்ண முடியும். ஓகே. புரியுதுங்க. வெங்கட் வந்து கமாண்ட் டைப் பண்ணா தான் நான் கமாண்ட் டைப் பண்ண முடியும். இப்போ வந்து என்னாச்சுன்னா ஒரு டெட்லாக் சிச்சுவேஷன் மாரி ப்ரோகிராம் ஆயிப்போச்சு. ஆ, நான் எழுதணும்னா வெங்கட் எழுதியிருக்கணும். ஆ. நான் எழுதினா தான் நீங்க எழுத முடியும். ஓகே. நீங்க எழுதினா தான் வெங்கட் எழுத முடியும். இப்ப 3 பேருமே வந்து ஒவ்வொருத்தங்க மூஞ்சிய பார்த்துட்டே இருக்கோம். நீங்க எழுதுங்க, நீங்க எழுதுங்க, நீங்க ஓகே, கண்டிஷன் வந்துட்டு அது ஒரு டெட்லாக் சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஓகே, இந்த 3 ப்ராசஸ் தேவையில்லாம ரன் ஆயிட்டு இருக்கும். வெயிட்டிங் ஃபார் த அதர் டூ ஸ்டார்ட். பட் அது ஓகே, வந்துட்டு டெட்லாக் கண்டிஷன் ஆயிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி ப்ராசஸ் வர்றது தான் ஜோம்பிஸ். ஓகே, ஓகேங்க. புரியுதுங்க. ஓகே. இப்ப இதே மாரி வந்து மெமரி சைட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு விர்ச்சுவல் மெமரி அந்த மாரிலாம் இருக்கு. இதெல்லாம் வந்து அகைன் பெர்ஃபார்மன்ஸ் சைடு. நம்ம இது அதிகமா ஓகே, உங்களுக்கு செக்யூரிட்டி சைட்ல ப்ராப்ளம் வராது. ஓகேங்க. ஓகே. செக்யூரிட்டி சைடுல என்ன பார்ப்பீங்கன்னா, இந்த சிபியூ மெமரி எல்லாம் யூஸ் ஆயிட்டு இருக்கு இல்லையா? ஆ, இந்த டாப்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் வர கொஞ்சம் ப்ராசஸ் நம்ம மெயினா பார்ப்போம். இங்க தான் ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா சிபியூ யூஸ் பண்றது இது. அதிகமா ஓகேங்க. மெமரி யூஸ் பண்றது எதுன்னு பார்ப்போம். ஓகே. இங்க வந்து ஓகே. தேவையில்லாத ப்ராசஸ் எதா இருந்தா நம்ம அத இன்டிமேட் பண்ணுவோம். பட் ஐடியல் ம். இது வந்து சிஸ்அட்மின், பெர்ஃபார்மன்ஸ் இன்ஜினியரே பார்த்துக்குவாங்க. சரிங்க. ஏதாவது ப்ராசஸ் கில் பண்ணா கில்ன்னு போட்டு அந்த ப்ராசஸ கில் பண்ணா போதும். ஃபில் பண்ணிடுறோம். ஓகே, ஓகே. இந்த பிரையாரிட்டி, நைஸ் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் சைடு அது தேவையில்ல. நம்ம வில் ஜஸ்ட் ஸ்கிப் ஃபார் நவ். ஓகே. ஓகே. ஸோ ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் தட்ஸ் த திங். ஸோ நம்ம வந்து பிஎஸ் கமாண்ட்,
for looking the process. Top command to see the so என்ன usage, CPU memory எல்லாம் என்ன usage பார்க்கறது. Kill command to kill the process. So இது வந்து process பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்க. Okay. So as of that is concerned, நம்ம இது முடிச்சிட்டோம். Service process and the performance சொன்னேன் இல்லையா, அது வந்து small aspect. அது தெரிஞ்சா போதும், but we will not get into detail. Okay. Okay. நம்ம இப்போ வந்து நீங்க இதுக்கு தேவையான ஒரு ஆஸ்பெக்ட் என்னன்னா நெட்வொர்க்கிங். ஓகே. லினக்ஸ் செக்யூரிட்டி முடிச்சிருவோமா? ஏன்னா அது கொஞ்சம் இன்டர்ரிலேட்டட் மாதிரி தான் தெரியுது. ஓகே, நம்ம செக்யூரிட்டி முடிச்சுட்டு நெட்வொர்க்கிங் போயிடலாம். டைம் ஆச்சு 8 இல்ல, இது கொஞ்சம் குயிக்காக முடிச்சிடும். ஓகே, இப்போ நீங்க லினக்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்பில்ட் செக்யூரிட்டி நிறைய இருக்கு. ஓகே. மெயின் செக்யூரிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபயர்வால் அப்படின்னு ஒரு சர்வீஸ், அப்புறம் வந்துட்டு எஸ்சி லினக்ஸ் ஒரு சர்வீஸ். ஓகே, இந்த ரெண்டுமே வந்துட்டு டிஃபால்ட்டா என்ன பண்ணுவாங்கன்னா டிசேபிள் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம நார்மலி ஃபயர்வால்லாம் பாத்தீங்கன்னா நெட்வொர்க், அதாவது நம்ம டேட்டா சென்டர்ல வச்சிருப்பாங்க பிசிக்கல் ஃபயர்வால்ஸ் எல்லாமே. ஆனா லினக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்பில்டு ஃபயர்வால், இன்பில்டு என்ஹான்ஸ் லினக்ஸ் இருக்குதுல. ஸோ அதையும் வந்து நம்ம செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ல ரன் ஆகுதா, என்ன கரெக்டாக கான்ஃபிகர் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிறத மட்டும் நம்ம செக் பண்ணா போதும். ஓகே, அதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபைல் பர்மிஷன்ஸ் இதெல்லாம் பார்ப்போம். ஓகே ஓகே, நம்ம ஈடிசில வேண்டாம். வெல்கம் டு NKDIR. Echo. My name is Satish. பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு as a user, ஓகே, நான் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிருக்கேன் satish.txt அப்படின்னு. ஓகே ஓகே, அந்த அதோட கண்டென்ட் வந்து மை நேம் இஸ் சதீஷ் அப்படின்னு உள்ள போட்டு வச்சிருக்கேன். ஓகே ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா மை நேம் இஸ் சதீஷ் கவுண்ட் பண்ணீங்கன்னா ரஃப்லி அரௌண்ட் 9 இது வந்துரும். சாரி, 19 பைட்ஸ் இருக்கும். ஓகே, 1 2 இது பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 அப்புறம் ஒரு என்டர். 18 பிளஸ் ஒரு என்டர். ஓகே, அந்த 19 பைட்ஸ். ஓகே, நான் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா பர்மிஷன்ஸை சேஞ்ச் பண்ண போறோம். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 கமாண்ட். ஒன்னு வந்து என்ன, இந்த பர்மிஷன் சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு கமாண்ட், இந்த பர்மிஷனை சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு கமாண்ட். அதாவது இந்த இன்னைக்கு சதீஷ் இருக்கீங்க, நாளைக்கு சதீஷ் போல இன்னொருத்தர் வெங்கட் வர்றாரு அப்படின்னா அந்த ஃபைலோட பர்மிஷன் வெங்கட்டுக்கு மாத்தி போனா இந்த ஓனர்ஷிப் சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே ஓகே, சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த இதை சேஞ்ச் பண்றதுக்கு நம்ம சின்டாக்ஸ் பார்த்துருவோம். Get back to the நம்ம இங்க இப்ப பார்க்க போற கமாண்ட் வந்து chmod. ஓகேங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பர்மிஷன் வந்து எப்படி இருக்கு, -rwx rwx rwx இதான பர்மிஷன் ஸ்ட்ரக்சர். கரெக்ட்டுங்க. இப்போ நம்ம இந்த பைனரியில பாத்தீங்கன்னா இது வந்துட்டு 1, இப்போ வந்து இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் 111 ஸ்பேஸ் 111 ஸ்பேஸ் 111. நீங்க இந்த பைனரி படிச்சிருக்கீங்களா? 0s and 1. படிச்சிருக்கேன். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்டெட்ஸ். ஆக்டெட்ஸ்னா என்னன்னா வந்துட்டு நம்ம இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா 000 அப்படின்னா 0, 001 அப்படின்னா 1, ஓகே, 010 அப்படின்னா 2, 011 அப்படின்னா 3, ஓகே, 100 அப்படின்னா 4, 1 அப்படின்னா 5, 110னா 6, 111னா 7. ஓகேங்க. வந்து நம்ம பைனரி, அதாவது ஆக்டல் வேல்யூஸ். ஓகே. சரி, இப்போ நம்ம வந்து என்னன்னா
இப்ப இந்த 000 அப்படின்னா என்னன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் இது வந்துட்டு இதோட பெர்மிஷன் வந்துட்டு ஹைஃபன், ஹைஃபன், ஹைஃபன். எனக்கு வந்து இந்த இடத்துல ஹைஃபன், ஹைஃபன், ஹைஃபன் இது பெர்மிஷன தூக்கணும் அப்படின்னா 0 செட் பண்ணா போதும். ஓகே, 0, ஓகே. 0, 0 அப்படின்னு போட்டோம்னா இது 3மே வந்துட்டு ரிமூவ் ஆயிரும். ஓகே. இதே இது நானு 1ன்னு என்ன ஆகும்? ஹைஃபன், ஹைஃபன், எக்ஸ். ஓகே, ஓகே. இது என்ன ஆகும்? நீங்க W2. இது ஹலோ வினோத். இதுக்கு சொல்லுங்க. 011க்கு உங்களுக்கு ஸ்கிரீன் வரலையா? எனக்கு ஆமா. ஓகே, ஓகே வந்துச்சு. இது வந்து ஹைஃபன் WX. பெர்ஃபெக்ட். அடுத்தது வந்து R ஹைஃபன் ஹைஃபன். சூப்பர். R ஹைஃபன் X. பெர்ஃபெக்ட். RW ஹைஃபன். இது அடுத்து 7 வந்து RWX. ஓகே. இதுதான் நம்மளோட சார்ட். ஓகேங்க. இப்ப நான் வந்துட்டு உங்கள்ட்ட ஒரு பெர்மிஷன் செட் பண்ண சொல்றேன். ஓகே. எனக்கு வந்து என்ன பெர்மிஷன் வேணும்னா RWX, RW ஹைஃபன், R ஹைஃபன் ஹைஃபன். இந்த பெர்மிஷன் செட் பண்ணனும்னா என்ன நம்பர்ஸ் வரணும்? RWXனா வந்து 111. 111 என்னது? 7. 7 6 4. இப்போ வந்துட்டு ஹைஃபன் RW ஹைஃபன் 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 எக்ஸ் ஹைஃபன் W ஹைஃபன். இதுக்கு என்ன வரும்? ஒரு நிமிஷங்க. ஓகே. இப்பதான் வருதுங்க எனக்கு. RW ஹைஃபன்னா 6ங்க. 6. இது வந்து RWX அடுத்தது ஹைஃபன் ஹைஃபன் எக்ஸ். ஸோ 1 6 1. ஓகே. அடுத்தது வந்து 2. பெர்ஃபெக்ட். நான் என்ன பண்றேன்னா இப்போ உங்களுக்கு வந்து இதை ஹைட் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ ட்ரை பண்ணுவோம். ஹைஃபன் ஹைஃபன் எக்ஸ் ஹைஃபன் இது கண்டிப்பா கஷ்டங்க. அதனால மாத்திட்டேன். ட்ரை பண்ணுங்க. நீங்க அந்த 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 இது போட்டுக்கோங்க 001 அந்த இதை போட்டீங்கன்னா 00 ஒரு நிமிஷம். எனக்கு ஒரு 1 மினிட் ஒரு கொஞ்ச நேரம் டைம் நான் எழுதிக்கிறேன். பண்ணுங்க. hyphen X hyphen W hyphen WX R hyphen R hyphen X RW hyphen RWX. ஓகேங்க. ஸோ ஹைஃபன் எக்ஸ்னா 1ங்க. ஓகே. அடுத்தது வந்து ஹைஃபன் WX ஹைஃபன் WXனா 3. RW ஹைஃபன்னா 6. ஸோ இதுதான் வந்து நம்மளோட கமாண்ட். இப்போ இதில் தான் பண்ண போகிறோம். இது ரொம்ப என்ன ஈஸினா chmod கமாண்ட் நேமு. இந்த நம்பர் இருக்கு இல்லையா 136 என்ன ஃபைனல் பர்மிஷன் செட் பண்ணுவோம். ஓகேங்க. அது அண்ட் தென் ஃபைல் நேம். ஓகேங்க. வினோத் எனக்கு ஒயிட் போர்ட் தான் இன்னும் தெரியுதுங்க வினோத். ஒயிட் போர்டு தான் காமிச்சிட்டு இருக்கேன். ஆமா. ஒயிட் போர்டில் அந்த வரலையா chmod? இப்போ வந்துருச்சு. ஓகே. chmod இந்த கமாண்ட் என்ன ஃபைனல் பர்மிஷன். இப்போ என்ன பர்மிஷன் இருந்தாலும் பரவாயில்ல. ஃபைனல்ல என்ன பர்மிஷன் வரணுமோ அந்த பர்மிஷன் இங்க செட் பண்ணிட்டு ஃபைல் நேம் கொடுத்தா போதும்.
ஓகே, ஓகே, ஓகே. புரியுதுங்க. இப்ப இப்ப நம்ம வந்துட்டு இந்த இந்த இது நீங்க நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? -X, -WX, -RW. நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இதுல போயிட்டு, இப்ப கரண்ட் பெர்மிஷன் என்னன்னு பாத்துர்றோம். ஓகே. எல்எஸ் ஓகே. நான் அந்த புட்டி ஸ்க்ரீனுக்கு வந்திருக்கேன். ஸ்க்ரீன் வந்தவுடனே சொல்லுங்க. ஸ்க்ரீன் வந்துருச்சா? இல்லங்க. இன்னும் வரலங்க. ரொம்ப ஸ்லோவா இருக்கா? வந்துருச்சுங்க. இப்ப பாத்தீங்கன்னா, RWRன்னு இருக்கு. ஆ. அதாவது 664ன்னு இருக்கு. இப்ப கரெக்ட்டுங்க. நம்ம வந்து 136ன்னு மாத்த போறோம். ஓகேங்க. chmod 136 ஓகேங்க. sadish.txt. TXT. ஓகே. ஓகே. ஸ்பெல்லிங் தப்பாயிருச்சா? SATH ஆமா. இப்ப நான் -L குடுத்தீங்கன்னா, நீங்க சொன்ன பெர்மிஷன் வந்துருச்சா? ஆ ஓகேங்க. ஓகே. ஓகே. சோ இந்த பெர்மிஷன்ஸ் சேஞ்ச் பண்றது இப்படிதான். ஓகே, ஓகே, ஓகேங்க. சரி. இப்ப நீங்க இங்க பார்த்தே சொல்லுங்க. எனக்கு வந்துட்டு ஆ RWX ஹைஃபன், 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 ஹைஃபன் எக்ஸ் வரணும்னா என்ன பண்ணணும்? RWXனா லாஸ்ட் ஒன் 111 7. ஓகே. chmod 7. அடுத்தது வந்து 0 3மே ஹைஃபன் இருந்தா 0. ஓகே. லாஸ்ட் ஒன் எக்ஸ் இருந்ததுன்னா அது வந்து 1ங்க. வண்டர்ஃபுல். சதீஷ் டாட் டெக்ஸ்ட். இந்த பெர்மிஷன் கரெக்ட்டா வந்துருச்சா? ஓகே. சூப்பர்ங்க. அவ்வளவுதான். ஓகே. ஓகே. இப்ப நம்ம இது படிச்சிட்டீங்க. ஓகே. இனி நம்ம பண்ண வேண்டியது இந்த ஓனர்ஷிப் சேஞ்ச் பண்றது. ஓகேங்க. ஓகே. ஓனர்ஷிப் சேஞ்ச் பண்றது ரொம்ப சிம்பிள் தான். கமாண்ட் வந்துட்டு என்ன CH1 CHOWN. அது chmodனா சேஞ்ச் மாட். மாடுல சேஞ்ச் பண்ண சொல்லுவோம். இங்க வந்து ஓனர்ஷிப் சேஞ்ச் பண்ண சொல்லுவோம். ஓகே. இப்ப அதித்தின்னு இருக்கு இல்லையா? நான் இத வந்து ரூட்ன்னு சொல்லணும். ஓகே. எனக்கு வந்து ஓனர் அப்புறம் குரூப் வந்து DBA வேணும்னா DBA அப்படின்னு போட்டு சதீஷ் ஓகே. சொன்னா இட் வில் சேஞ்ச். இப்ப என்னன்னா, நான் இது சேஞ்ச் பண்ணும்போது ஐ அம் ஆஸ்கிங் ஃபார் அனதர் இது இல்லையா? சோ ஐ ஹேவ் டு யூஸ் சூடோ. ஓ! ஓகே. ஓகேங்க. எனக்குள்ளேயே தான் சேஞ்ச் பண்றேன் நாட் அன் இஷ்யூ. வேற இன்னொருத்தர் ரூட்டுக்கெல்லாம் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னு யூஸ் சூடோ. ஓகே. சூடோ ஆத்தென்டிகேட் பண்ணிடுறேன். ஓகே. ரூட் DBN ஆயிடுச்சு. ஓகேங்க. இப்ப ரூட்டுக்கு இந்த பெர்மிஷன் கிடைக்கும். DBAக்கு இந்த பெர்மிஷன் கிடைக்கும். ஓகே. எனிஒன் அதர் தன் ரூட் அண்ட் DBA வில் கெட் திஸ் பெர்மிஷன். இன்ஃபர்மேஷன். ஓகே, ஓகே, ஓகேங்க. ஓகே. இப்ப ஆ எனக்கு வெறும் இந்த பெர்மிஷன் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணல. இத மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, நம்ம அதுக்கு தகுந்த மாரி கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஓகே, இத ஓகே. மட்டும் குடுத்துக்கலாம். இல்லாட்டி நம்ம எப்பவுமே ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் என்னன்னா, ஃபைனல் பெர்மிஷன் என்னவோ அத குடுத்துருங்க. இதே மாரி. ஓகேங்க. ரூட்ட சேஞ்ச் பண்ண வேண்டாம்னாலும் இது ஸ்டில் யூ கன்டின்யூ வித் ரூட் காலன் இத மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே, ஓகே, இல்லாட்டி ஓகேங்க. நீங்க வேற நேம் இப்ப வினோத்ன்னு குடுத்துட்டு இந்த இடத்துல DBA வேணா DBA. இந்த சின்டாக்ஸ வந்து அப்படியே யூஸ் பண்ணீங்கன்னா போதும். ஓகே, ஓகே. புரியுதுங்க, ஓகே. புரியுதுங்க. ஃப்ரம் அட்மின் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம எப்பவுமே ஒரே சின்டாக்ஸ் ஃபாலோ பண்ணா பெஸ்ட். இது வந்து பெஸ்ட் பிராக்டிஸ். ஓகே. நம்ம இல்லாட்டி வேற சின்டாக்ஸ் யூஸ் பண்ணா நம்ம கன்ஃப்யூஸ் ஆயிட்டே இருப்போம். இது யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஓனர்ஷிப் வந்து ஃபைனல் பெர்மிஷன் என்னமோ அத செட் பண்ணிடலாம். ஓகேங்க. புரியுதுங்க. இதுல பெரிய ரிஸ்க்கான ஒரு இது என்னன்னா, மேன் CH1. ஓகே. இப்ப இந்த மேன் பேஜ் வந்தா சொல்லுங்க. ஓகே வந்துருச்சுங்க. இது வந்து -R-ன்னு ஒரு கமாண்ட். ஓகே. அந்த ஒரு ஆப்ஷன். அது உங்க ஸ்கிரீன் வந்துச்சா? ரெக்கர்சிவ். ரிகர்சிவ். இது நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தப்பு பண்ணிருவாங்க. chmod, chownல வந்து -R குடுத்துருவாங்க சம்டைம். ஓகே. ரிகர்சிவ்ன்னு என்னன்னா, அந்த ம். அந்த டைரக்டரில இருக்க எல்லா ஃபைல்ஸு, அந்த சப் டைரக்டரிஸ்குள்ள இருக்க ஃபைல் எல்லாத்துக்குமே பெர்மிஷன் சேஞ்ச் பண்ணிரும். ஓ! ஓகே, ஓகே, ஓகேங்க. நம்ம ஏதாவது ETCல ஒரு ஃபைலுக்கு பெர்மிஷன் சேஞ்ச் பண்ண சொல்லுவோம். அவன் எல்லாத்துக்குமே சேஞ்ச் பண்ணிருவான். ஆ. அவ்வளவுதான். மெஷின் கிராஷ் தான். அதாவது சில லினக்ஸ் வந்து ரொம்ப செக்யூரிட்டிய பார்க்கும். ஆ. ஏதாவது ஒரு ஃபைலோட பெர்மிஷன் அது இன்டெண்டட் ஃபைல் பெர்மிஷன் இல்லாட்டி மெஷின் பூட் ஆகாது. ஓகே. புரியுது. ஸோ அப்ளிகேஷன் அப்புறம் ஒர்க் ஆகாது அந்த மாரி ஆயிரும். அதனால வந்து -R கமாண்ட மட்டும் ரொம்ப காஷியஸா யூஸ் பண்ணணும் எல்லா இடத்துலயுமே. ஓகேங்க. ஓகே. 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 இப்ப அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம SE லினக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, getENT ம்.
get enforce get enforce அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த ஸ்கிரீன் வந்து get enforce கமெண்ட் வந்து சொல்லுங்க. வந்தா சதீஷ்? ஹலோ ஹலோ சதீஷ்? ஹலோ ஹலோ சரி 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 ஓகே ஓகே ஃபைன். சதீஷ். ஹலோ வினோத், கேக்குதுங்களா? கேக்குதுங்க. உங்களுக்கு கேக்குதா? கேக்குதா? ஹலோ ஹலோ சதீஷ் கேக்குதா? சதீஷ் கேக்குதா? சதீஷ் ஒன் செகண்ட். எனக்கு நீங்க சொல்ற கேக்குது சதீஷ். ஹலோ சதீஷ் கேக்குதா? சதீஷ் கேக்குதா? ஹலோ வினோத், சதீஷ் கேக்குதுங்க? சதீஷ் ஹலோ ஹலோ ஹலோ. கேக்குதுங்க. ஓகே ஓகே ஓகே. ஒரு செகண்ட். இது ஸ்பீக்கர். சதீஷ் இப்ப கேக்குதா? சதீஷ் இப்ப கேக்குதுங்க. தேங்க் யூ. ஓனர்ஷிப் பத்தி பார்த்துட்டு இருந்தோம்.
எனக்கு எனக்கு கேட்கலங்க வினோத். இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதுங்க. ஸ்பீக்கர் நம்ம அந்த பர்மிஷன்ல நம்ம லாஸ்டா பார்க்க வேண்டியது என்னன்னா யூ மாஸ்க். ஓகேங்க. இப்போ யூ மாஸ்க்னு என்னன்னா நம்ம வந்துட்டு இது பண்றோம் இல்லையா, இப்போ ஃபைல் பர்மிஷன் செட் பண்ணும்போது டிஃபால்ட்டா நான் ஒரு ஃபைலை டச் பண்றேன். ஸோ டச்னு ஒரு கமெண்ட் வந்து ஒரு ஃபைலை கிரியேட் பண்றது டச் வினோ. ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா ஒரு பர்மிஷன் வருது இல்லையா, RWF. கரெக்ட்டுங்க. நான் டச் வெங்கட்னு கொடுக்குறேன். திரும்பி பார்த்தீங்கன்னா அது ஒரு பர்மிஷன் செட் ஆயிடுச்சு. எப்பவுமே இதே ஃபைல் பர்மிஷன் வருது இல்லை, யார் செட் பண்ற அந்த பர்மிஷன் டிஃபால்ட்டா? ஓகே, அதே மாதிரி நான் ஒரு ஃபைல் டைரக்டரி கிரியேட் பண்றேன், mkdir ஆஃபீஸ். இப்போ டைரக்டரிக்கு வேற பர்மிஷன் வருது. கரெக்ட். இந்த பர்மிஷனை யார் செட் பண்றா அப்படிங்கிறது தான் நமக்கு இது என்ன பண்ணா யூ மாஸ்க்னு இருக்கு. ஓகேங்க. மாஸ்க்னா யூசர் மாஸ்க். அதாவது நம்ம போட்டு வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா மெஷின் பூட் ஆகும்போது இல்ல ஒரு ஃபைலை கிரியேட் பண்ண டேட்டா கிரியேட் பண்ணும்போது இந்த பர்மிஷன் வச்சு தான் இது பண்ணுது. இப்போ 002 அப்படின்னு வச்சிருக்கோம் இல்லையா. ஓகேங்க. ஃபர்ஸ்ட் 0 விட்டுருங்க, நான் இதை பத்தி தனியா சொல்றேன். இந்த 3 டிஜிட் மட்டும் எடுத்துவோம். ஓகே. இப்போ 002. ஓகே. 002 என்னது? 002 வந்து RWX லாஸ்ட்ல வந்து X இருக்கு. இல்ல, -W X வந்து 1 இல்லையா? -W கரெக்ட். ஓகே. சோ இதுதான் வந்து நம்ம மாஸ்கிங். ஓகே. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ நம்ம டிஃபால்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட் ஃபைல் பர்மிஷன் வந்துட்டு RW அதாவது 666 ன்னு இருக்குங்க. கரெக்ட். டிஃபால்ட் ஃபைல் பர்மிஷன் வந்து 666. ஓகே. டிஃபால்ட் டைரக்டரி பர்மிஷன் வந்து பாத்தீங்கன்னா 777. ஓகே. அதாவது வந்து பாத்தீங்கன்னா RWX. ஓகே. ஏன் நமக்கு டைரக்டரிக்கு எக்ஸிக்யூட் பர்மிஷன் வேணும்னா அப்பதான் நம்ம CD போட்டு உள்ள போக முடியும். டைரக்டரிக்குள்ள என்டர் ஆகும்போது எக்ஸிக்யூட் பர்மிஷன் வேணும். ஓகேங்க. ஃபைலுக்கு ஏன் எக்ஸிக்யூட் பர்மிஷன் டிஃபால்ட்டா கொடுக்கலன்னா அது வந்துட்டு செக்யூரிட்டி த்ரெட். ஏன்னா எக்ஸிக்யூட் பர்மிஷன் இருந்தா ஏதாவது ஸ்கிரிப்ட் ரன் பண்ணிடுவாங்க, அது வந்துட்டு சிஸ்டத்தை கிராஷ் பண்ணிடுங்கிறதுக்காக டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபைலுக்கு வந்துட்டு 666ம் இதுக்கு வந்து டைரக்டரிக்கு இதுவும். ஓகேங்க, புரியுது. இந்த யூமாஸ்க் வேல்யூ செட் பண்ணா என்ன பண்ணுவோம்னா என்ன ஆகும்னா, இப்போ நம்ம ஒரு புதுசா ஒரு ஃபைல் கிரியேட் பண்றோம்னு வைங்களேன். ஒரு புதுசா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணோம்னா இது என்ன பண்ணும், ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணும். என்ன ஃபார்முலா? ஃபர்ஸ்ட் டிஃபால்ட் பர்மிஷன் என்னது? W. ஓகே. திரும்பியும் RW ஹைஃபன் அப்புறம் RW ஹைஃபன். இதான டிஃபால்ட் ஃபைல் பர்மிஷன். கரெக்ட். இது வந்து யூமாஸ்க் வேல்யூ போடும். யூமாஸ்க் வேல்யூ என்னது? ஹைஃபன் 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 அப்புறம் ஹைஃபன் ஹைஃபன் எல்லாம் ஹைஃபன். ஓகேங்க. சாரி ஹைஃபன், சாரி இந்த இடத்துல W. இப்போ நம்ம இது ரெண்டுமே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்துட்டு இது பண்ணுவோம், என்ன சொல்றது, AND ஆபரேஷன். ஓகே. பண்ணும்போது என்ன ஆகும்னா இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஆறுல இருந்து -R பண்ணும்போது R தான் வரும். ஓகே. W வந்து W பண்ணும்போது W தான் வரும். ஹைஃபன் வந்து ஹைஃபன் பண்ணும்போது ஹைஃபனே தான் வரும். ஓகே. R வந்து ஹைஃபன் இது பண்ணும்போது R தான் வரும். W வந்து W ஹைஃபன் பண்ணும்போது W தான் வரும். ஹைஃபன் இருந்து ஹைஃபன் அடுத்து R இருந்து ஹைஃபன் பண்ணும்போது R வரும். W வரும்போது என்னாச்சு, அது மாஸ்க் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பர்மிஷன் வந்து RW ஹைஃபன் RW ஹைஃபன் R ஹைஃபன் ஹைஃபன். இதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ற ஃபைலுக்கு அந்த பர்மிஷன் வருது பாருங்க, RW ஹைஃபன் RW ஹைஃபன் R ஹைஃபன் ஹைஃபன். ஓகே. ஓகேங்க. ஓகே. இப்போ நம்ம இதே இது வந்து டைரக்டரிக்கு பண்ணி பார்ப்போமா? சேம் யூமாஸ்க் தான் யூஸ் பண்ண போறோம். டைரக்டரினா என்ன வரும்? RWX. ஓகே. யூமாஸ்க் வேல்யூ அதே யூமாஸ்க் தான். அதாவது என்னன்னா
ஹைஃபன் W ஹைஃபன். சரி, இப்போ நம்ம இதுக்கு பண்ணும்போது என்ன வரும்? மாஸ்க் கொஞ்சம் மேலே ஏத்து. இப்போ இதுக்கு என்ன வேல்யூ வரும்? RWX R mask X. பாத்தீங்கன்னா RWX R-X. ஓகே. டைரக்டரி பாருங்க. கரெக்ட். இப்படிதான் வந்து அந்த பர்மிஷன் வந்து டிஃபால்ட் பண்ணுது. ஓகே. நான் இப்போ இதோட umask வேல்யூ சேஞ்ச் பண்றேன். umask 033 அப்படிங்கிறேன். ஓகே. 033 ஆயிடுச்சா? கரெக்ட்டுங்க. சரி. ஓகே. நீங்க வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த பர்மிஷன் 033 என்னது? 0 இது ஓகே. 3 வந்து 011ங்க. சோ வந்து -WX ன்னு இருக்கும். ஓகே. 033 அதே மாதிரி WX ன்னு இருக்கும். சரி. இப்போ என்ன வரும்? RW ஹைஃபன் X X வராது. இது கீழ இருக்க மாஸ்க் தான். அதாவது வந்து மேல இருக்கிற இது என்ன இருக்கோ அது மாஸ்க் பண்ணிரும். நீங்க இப்படி ஓகே மாஸ்க். இப்போ நீங்க இப்படி வச்சுக்கோங்களேன். இந்த கீழ இருக்கிற umask இருக்கு இல்லையா? ஹைஃபன்ங்கிறது கண்ணாடி. ஓகே. இங்க RWX எது வந்தாலுமே வந்துட்டு ஒரு கார்ட்போர்டுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க இங்க இருந்து கீழ இருந்து பார்க்கும்போது கண்ணாடி மாதிரி கண்ணாடியில R தெரியுது, W தெரியுது, ஹைஃபன் தெரியுது, R தெரியுது. இங்க கார்ட்போர்ட் இருக்கு. அதனால வந்து அந்த பக்கம் என்ன இருக்குன்னே தெரியல. ஹைஃபன் என்ன இருக்குன்னு தெரியலன்னா ஹைஃபன் தான். அந்த பக்கம் இருக்கோ இல்லையோ அங்க கார்ட்போர்ட் வச்சாச்சுன்னா அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே. இதான் வந்து உங்களோட ஃபைனல் பர்மிஷன் இல்லையா? ஆமா. இது வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ண என்ன வருது? டைரக்டரிக்கு WX டைரக்டரி பர்மிஷன் வருது. R இங்க இருந்து கண்ணாடி மாதிரி பாக்குறீங்க இப்படி. ஹலோ சதீஷ். சதீஷ் சொல்லுங்க. கட் ஆயிடுச்சுங்க. சொல்லுங்க. இப்ப நீங்க இதுக்கு umask பண்ணுங்க. எனக்கு இன்னும் ஸ்கிரீன் வரலையா? நான் வேணா திரும்பி ரிஜிஸ்டர் பண்ணவா? இல்லைங்க பார்க்கலங்க. ஆனா ரெக்கார்டிங் ஸ்டார்டட்னு வருது. ஓகே. ஸ்கிரீன் வரல இல்லையா? கொஞ்சம் இருக்கு. போனதுலேயே அந்த மாதிரி தான் ஆச்சு. ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து
நான் வேணா திரும்பியும் ரீஷேர் பண்ணிடுறேன். சரிங்க. சாரி. ஓகே, எனக்கு தெரியுதுங்க. ஓகே, பர்ஃபெக்ட். ஓகே. நீங்க இப்ப ஃபைலுக்கு பண்ணிட்டீங்க. ஓகேங்க. இப்ப நம்ம வந்துட்டு டைரக்டரிக்கு பண்ணுவோம். ஓகே. இப்ப நீங்க இங்க இருந்து கீழ இருந்து பாக்குறீங்க. ஓகே. ஆர் டபிள்யூ இல்ல ஆர் டபிள்யூ எக்ஸ் ஆர் டபிள்யூ இல்ல டபிள்யூ தான் தெரியாது இல்லையா எங்க கார்ட்போர்டு. ஓகே ஓகேங்க. அப்படின்னா வந்து ஓகே, அது ஹைஃபன் ஹைஃபன் ஆர் ஹைஃபன் ஹைஃபன். பர்ஃபெக்ட். சரி, இந்த ரெண்டு ஆன்சரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்க. இந்த ஆன்சரும் இந்த ஆன்சரும் ஒரு ஃபைலோ டைரக்டரி கிரியேட் பண்ணிட்டோம். நான் நோட் பண்ணிக்கிறேன். ஓகேங்க. ஓகே, நம்ம என்ன பண்றோம்னா இப்போ யூமாஸ்க்கு வந்து 033 செட் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஃபைல் டச் சும்மா ஒரு ஃபைல் நேம் வந்து ஃபைல் 033 கொடுக்குறேன். ஸோ நமக்கு 33 தான் செட்டாக இருக்குன்னு தெரியறதுக்காக MKDIR DIR 033 கொடுக்குறேன். ஓகேங்க. ஃபைல் 033 பர்மிஷன் பாருங்க, சொன்ன மாதிரி வந்துருங்க. ஃபைல் 03 ஆமாங்க, கரெக்ட்டுங்க. டைரக்டரி வருது பாருங்க. டைரக்டரி வந்து 4 கரெக்ட்டுங்க. சூப்பர். இப்போ வந்து யூமாஸ் செட் பண்றதுனால வந்து டிஃபால்ட் பர்மிஷன்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஓகே ஓகே ஓகே. வந்துட்டு ஒரே மாதிரி பர்மிஷன் வந்து அந்த யூசருக்கு எப்பவுமே இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணா யூமாஸ் செட் பண்ணி கொடுத்தா போதும். ஓகே. இல்லாட்டி அது வந்து டிஃபால்ட் பர்மிஷனை வச்சு செட் ஆயிட்டு வந்துரும். ஓகேங்க ஓகேங்க. I think we are almost done with this. இது வந்து என்னன்னா இப்போ அந்த ஃபயர்வால்ஸ் இதுல பாத்தீங்கன்னா SELinux சொன்னோம் இல்லையா, enforce அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டிசேபிள்ட் அப்படின்னு வரும். ஓகேங்க. யூசுவலா பாத்தீங்கன்னா எல்லா மிஷின்லயும் வந்து இது டிசேபிள் தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு SELinux வந்து ரொம்ப அட்வான்ஸ் லெவல் கான்ஃபிகரேஷன். ஆனா இது வந்து நான் சொல்றது ஒரு 5 years 6 year முன்னாடி இல்லைன்னா ஓகே. இப்போ வந்து எப்படின்னா எல்லாருமே வந்து SELinux எல்லா அப்ளிகேஷன் வெண்டருமே வந்து SELinux செட்டிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க வந்துட்டு இந்த ஃபைல்லாம் எடிட்டே பண்ணக்கூடாது, இந்த ஃபைல்லாம் வந்து யாராவது டச் பண்ணாலே வந்துட்டு இதை நோட்டிஃபை பண்ணுங்க, அந்த மாதிரி அவங்களே பர்மிஷன் கொடுக்க ஆரம்பிச்சனால இது வந்து அட்வான்ஸ் லெவல் பர்மிஷன். நம்ம இப்போ எப்படி நம்ம யூனிக்ஸ்ல வந்து CH1 CHmod மட்டும் பண்ணி ஓனர்ஷிப் பண்ணிட்டு இருந்தோம். இவன் SELinux என்ன பண்ணான்னா அந்த ஃபைலு வந்துட்டு யாரெல்லாம் எடிட் பண்ணலாம், அந்த ஃபைலை யாராவது டச் பண்ணாலே வந்து வயலேஷன் சொல்ற மாதிரி வந்துடும். ஓகே ஓகே ஓகேங்க, புரியுதுங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து 3 செட்டிங் தான் இருக்கு. அது என்னன்னு சொல்லிடுறேன். அது வந்து நம்ம கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல போய் cat etc SELinux பாத்தீங்கன்னா SELinux config இதுல இதுல பாத்தீங்கன்னா இந்த 3 செட்டிங் SELinux கான்ஃபிகர்ல பாத்தீங்கன்னா enforcing, ஓகேங்க, permissive, disabled 3 செட்டிங். நம்ம இப்ப டிஃபால்ட்டா டிசேபிள்ட் வச்சிருக்கோம். அப்படின்னா என்னன்னா SELinux வந்து ஒர்க்கே ஆகாது. ஓகேங்க. ஓகே, நம்ம வந்து ஐடியலா வந்து என்ன பண்ணோம், கொஞ்ச நாளைக்கு பர்மிசிவ் மோட்ல வைக்கணும். அதாவது ஒரு 3 months 6 months. ஓகே, செட் அண்ட் ஃபோர்ஸ் சொல்லிட்டு பர்மிசிவ் மோட்ல போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்க ஒவ்வொரு தடவை வந்து அந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு ப்ராம்ப்ட் பண்ணிட்டு இருக்கும். இந்த ஃபைல் அவங்க எடிட் பண்றாங்க, அலோவ் பண்ணவா வேண்டாமா, இந்த ஃபைல் மாடிஃபை ஆகுது, அலோவ் பண்ணலாமா வேண்டாமா, இந்த ஃபைல் அலோவ் இருக்கும் பண்ணும்போது நெக்ஸ்ட் டைம் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த திரும்பி அந்த ஃபங்க்ஷன் வரும்போது கேட்காது. ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் வித்தவுட் எனி அந்த பாலிசி ப்ராப்ளம் எல்லாம் வந்துடும். புரியுதுங்க. ஓகே, அது வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், என்ஃபோர்சிங்ல போட்டுருவோம். ஓகே, என்ஃபோர்சிங்ல போட்டோம்னா அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த எஸ் நோ கொஸ்டின் கேட்காது, அந்த பாலிசி என்ஃபோர்ஸ் ஆயிரும். வேற யாராவது அந்த ஃபைலை டச் பண்ணுவோம் மாடிஃபை பண்ணுவோம் ட்ரை பண்ணாங்கன்னா அது வயலேஷன் சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணிடும். அவங்களை அலோவ் பண்ணுது. ஓகே, புரியுதுங்க. ஓகே, ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெக்ஸ்ட் டைப் டார்கெட்டடு மினிமம் MLS சொல்லி இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம நார்மலி பண்றது இல்லை, நார்மலி டார்கெட்டட் டைப்ல விட்டுருவோம்.
அது வந்து ஓகே. அந்த அப்ளிகேஷன் வெண்டர் என்ன குடுக்குறானோ அதே நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறோம். ஓ! மினிமம்னா ஓகே. பாலிசி வந்து ரொம்ப லிமிட்டடா வச்சிருக்கோம். மல்டி லெவல் செக்யூரிட்டினா ரொம்ப ஓவர் புரொடெக்ஷன். ஓகே, ஓகே, ஓகே. ஸோ நம்ம இதுல SELinux பொறுத்தவரைக்கும் உங்களோட செக்யூரிட்டி செக்கிங்ல வந்துட்டு அட்லீஸ்ட் பர்மிசிவ் மோட்லயாவது இருக்கணும். ஆ, ஓகேங்க. ஸோ தட் என்னன்னா இது வந்துட்டு இப்போ பர்மிசிவ் மோட்லயும் வந்து அந்த பாலிசி என்ஃபோர்ஸ் தான். அது என்னன்னா ஒர்க் ஆயிட்டு இருக்குன்னா அது பாலிசி என்ஃபோர்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. பட் ஆனா ஓகே. ஃபுல் என்ஃபோர்ஸ் கிடையாது. அந்த யூசரையோ இல்லாட்டி அட்மினையோ ப்ராம்ப்ட் பண்ணிட்டு இருக்கும். இந்த இது ஓகே. புதுசா டச் பண்ணியிருக்காங்க, புதுசா ஆ, டெலிட் பண்றாங்க, நான் அலோவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டு அப்புறம் பாலிசி அப்டேட் பண்ணிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, ஓகே, ஓகேங்க. ஸோ நீங்க SELinux வந்துட்டு இந்த இந்த ஸ்டேஜஸ்ல வந்து இப்ப கண்டிப்பா இது எனேபிள் பண்ணுங்கிறது தான் மேண்டேட். மேண்டேட்டரி. ஓகே, ஓகேங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த நிறைய எம்சிஸ் வந்து டிசேபிள்லயே குறிச்சிடலாம். ஓ! ஓகே. அதே மாதிரி ஃபயர்வால் சர்வீஸ் இருக்கு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க sudo system ctl firewall d போட்டேன். இது ரன்னிங் காமிக்குதா? கரெக்ட்டுங்க. ம். இப்போ இந்த மாதிரி ஃபயர்வால் டி வந்து ரன்னிங்ல இருக்குன்னா இதுக்குள்ள இருக்க இன்டர்னல் ஃபயர்வால் வந்துட்டு ஆன்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகே. ஸோ ஸ்டேட் இதுல ஒரு செகண்ட் நான் இது ஃபயர்வால்ஸ் என்ன பாக்குறது கமெண்ட் வாட்டர்ஸ் ஃபயர்வால் டி கமாண்ட் ரூல்ஸ். இது அதிகமா நான் இப்போ யூஸ் பண்றது இல்லாதனால ஓகே, ஓகே. அது கரெக்ட். ஃபயர்வால் டி கமாண்ட் ஸ்டேட் இதுதான் இப்போ நம்ம இப்போ ரன் பண்ண கமாண்டோட ஈக்குவல் கமாண்ட் இது. ஓகே. ரன்னிங் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஓகேங்க. இது வந்து எல்லாம் இது CLI-ல இருக்கா இஷ்டம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரு பாலிசி செட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்க. அதாவது இந்த இன்டர்ஃபேஸ் இந்த பர்டிகுலர் போர்ட்ஸ் மட்டும் தான் அலௌடு. ஓ! HTTP SSH மட்டும் தான் அலௌடு. ஆ. அந்த மாதிரி இதுல கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. மாஸ்குரேட் பண்ணலாம் அந்த மாதிரி. இது வந்து நம்ம ஓகே. நிறைய ரூல்ஸ் செட் பண்ணலாம். ஓகேங்க. ஓகே. ஸ்பீக்கர் சர்வீசஸ் மட்டும் என்னன்னு பார்க்கணும்னா இந்த லைன் மட்டும் பாத்தீங்களா? ஆ, ஓகே, ஓகே, ஓகேங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா டிசேபிள் தான் இருக்கும். இது பிரச்சனை கிடையாது. பட் ஆ. இதுவும் எனேபிள் பண்ணி வச்சா இன்னொரு லெவல் ஆஃப் செக்யூரிட்டி. செக்யூரிட்டி. ஓகே, ஓகே, இந்த ஓகே. லினக்ஸ் மிஷின் வெளியே இது கூட கனெக்ட் பண்ணலாம், இது கூட கனெக்ட் பண்ண வேண்டாம். ஐபி சோர்சஸ்ங்கிறது ஐபி. எந்தெந்த ஓகே. மிஷின் உண்மை கொடுக்காட்டி எல்லாத்துக்கூடயும் கனெக்ட் ஆகும். நான் ஓகே. வந்துட்டு ஒரு பர்டிகுலர் 192.168.1.x மட்டும் கனெக்ட் பண்ணா போதும்னு சொன்னா அது மட்டும் தான் கனெக்ட் பண்ணும். சரிங்க. ஸோ புரியுது. அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஃபயர்வாலோட செட்டிங். ஓகே. ஸோ இன்னைக்கு ஐ திங்க் வி ஆர் ஆல்மோஸ்ட் டன். நம்ம அந்த இது மட்டும் பார்த்துருவோம் நெட்வொர்க்கிங். உங்களுக்கு எத்தனை மணி வரைக்கும் இருக்கு டைம்? எனக்கு ஆக்சுவலா நம்ம இன்னைக்கு இதோட கொஞ்சம் பிரேக் பண்ணிக்கலாங்களா? நான் அதான் யோசிச்சேன். சரிங்க. ஓகே சூப்பர். ஸோ வில் வைண்ட் அப். ஓகேங்க, ஓகேங்க. ஓகே தேங்க்ஸ் சதீஷ். Thanks a lot, Vinod. நோ ப்ராப்ளம். Thank you. Have a good day. தேங்க்யூ. Thank you.